பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இருக்கணும் என்றென்றைக்கும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து 7 சபைகளுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த மகிமை நாம் தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 5வது சபையாக சர்தை சபையை பார்க்க போகிறோம். வாசிக்கலாம் தொடர்ந்து. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 18வது வசனம். நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில்லை. இந்த கல் என்பது தேவகுமாரன். நான் தேவனுடைய குமாரன். நான் சீயோனின் மூலைக்கல்லாக இருக்கிறேன். தேவனாகிய பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு தமது சித்தம் செய்யும்படியை அனுப்பினார். தேவகுமாரன் பிதாவின் சித்தம் செய்தவராய் அவர் மூளைக்கல்லாய் சீயோனிலே என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் என்ற ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று தேவன் அங்கே மகிமை வாக்குத்தத்தை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தின்படி ஏசாயா புத்தகம் 28:16 நாம் வாசிக்கும் போது அதை வாசிக்கலாம். ஏசாயா 28:16 வேகவாசி. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். ஆமென். அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். அன்பான தேவஜனமே, இந்த கல் அது பரிசுத்தப்பட்டது. நல்லா கவனிக்க. இந்த பரிசுத்தப்பட்ட எல்லா விதமான சோதனைக்கும் உட்பட்டு எல்லா விதமான சோதனைகளையும் அவர் சகித்து அவர் ஜெயங்கொண்டவராய் அவர் சீயோனின் மூலைக்கல்லாய் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் சர்வ வல்லவர். அவர் எல்லாவற்றையும் எல்லா வல்லமைகளையும் அவர் சிருஷ்டிக்கிறார். ஆனால் ஒவ்வொன்றும் அதனதன் வல்லமையில இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் குமாரன் மாத்திரமே சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராய் அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். அவரை பல விதத்துல எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியர் என்று அப்போஸ்தலன் பவுல் அங்கே எபிரேயருக்கு நிருபத்தில் சொல்லுகிறார். அவர் பரீட்சிக்கப்பட்டவர். அதனால நமக்கு வரக்கூடிய சோதனை எல்லாம் ஏதோ நமக்கு மட்டும்தான் சோதனை வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க தேவையில்லை. அவர் பரீட்சிக்கப்பட்டவர். அவர் பரீட்சிக்கப்பட்டாலும் எல்லா விதமான சோதனையிலும் அவர் மாம்ச சித்தம் செய்யாமல் அவர் மாம்சத்தை ஜெயம் கொண்டவராய் எல்லா சூழ்நிலையிலும் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய் அவர் மூளைக்கல்லாய் சீயோனிலே திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாய் பிதாவாகிய தேவனால் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்போ அவர்தானே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை என்னன்னா, மாம்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல சோதனைகள் வசனத்தை கேட்கும் போது நல்லா இருக்கிறது, நல்லா மகிமையா இருக்குது. ஆனால் என்னால் இந்த வசனத்தில் நிற்க முடியலையே அப்படின்னு சொல்லி அநேக பேர் இன்னைக்கு பல போராட்டத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரே ஒரு காரணத்தை சொல்லுகிறேன். அவர் சீயோனின் மூலைக்கல்லா இருக்கிறவர். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லா விதமான சோதனைகளையும் அவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அதனால சோதிக்கப்படுகிற எல்லாரும் போய் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை இருக்குது ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது அவர் நமக்கு எல்லா விதமான சோதனையிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து அந்த சோதனையை ஜெயம் கொள்ளத்தக்கதான பலனமாகவும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அதனால அந்த சத்திய வசனங்கள் எல்லாம் நல்லா தியானம் பண்ணிக்கொள்ளுங்க. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறார். நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 2:18 வசனமா கடைசி 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமா, யாரெல்லாம் சோதிக்கப்படுறாங்களோ, நான் தேவனுடைய பிள்ளையாக மாற போறேன், நான் தேவ பிள்ளையா இருக்கிறேன், ஆனால் மறுபடியும் என்னை மாம்சம் உலகம் பிசாசு என்னை இழுக்கிறது, என்னால தாங்க முடியலன்னு சொல்லி இன்னைக்கு யார் ஒருவேளை போராட்டத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் அந்த சோதனையிலிருந்து தாங்கத்தக்கதான பலனை கொடுத்து சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள கர்த்தர். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அதனால தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய மகிமையை காண்பித்திருக்கிறார். இந்த திட அஸ்திபாரமாகிய இந்த மூளைக்கல் என்பது குமாரன், தேவனுடைய குமாரன்.
இந்த மகிமையின் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஒரு மனுஷனுக்கு எது ஜீவன், எது ஜீவனாக இருக்கிறது என்றால், தேவன் மேல் ஒரு மனிதன் வைக்கக்கூடிய அன்புதான் அந்த மனுஷனுக்குள்ள ஜீவன் உண்டாயிருக்கிறது. எதில் அந்த ஜீவன் இருக்கிறது என்றால், குமாரனில் அந்த ஜீவன் இருக்கிறது. குமாரனாக இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்ட அவர் தேவ குமாரன் என்கின்ற அந்த விசுவாசத்துல தான் நாம் பூர்ண புருஷர்களாக, நாம் ஜீவனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு மனுஷனுக்கு குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். இந்த மகிமையை தான் தேவன் தம்முடைய சபைக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த மகிமை வெளியே இருக்கிற ஜனங்களுக்கு அல்ல, சபையில் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த அன்புதான் குமாரன். இந்த குமாரன் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அவர் அன்பின் குமாரனாக அவர் இருக்கிறார். அதனால்தான் தேவன் தம்முடைய அன்பின் குமார ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார் என்று கொலோசி சபைக்கு அப்போஸ்தலர் பவுல் நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் எழுதும்போது வசனத்தை வாசிப்பாங்க, கொலோசியர் அன்பின் குமார ராஜ்யம், அதுதான் புதிய ஏற்பட்ட சபை. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தமது அன்பின் குமார ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினார். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நல்லா கவனிங்க, நமக்குள்ள அன்புலதான் ஜீவன் இருக்கிறது. தேவன் மேல் நாம் அன்பு கூற வேண்டும். அந்த அன்பும் அந்த ஜீவனும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. அவர் குமாரன், என்றென்றைக்கும் அவர் தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர். அந்த வகையில அப்போஸ்தலர் பவுலுக்கு, அப்போஸ்தலர் யோவானுக்கு பத்மோத்தீவிலே அவர் தம்முடைய மகிமையை காண்பிக்கிறார். அந்த மகிமையில பார்த்தீங்கன்னா, அவர் நிலையை தெரிந்தவராய், மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறவராய், 7 நட்சத்திரங்கள் தன்னுடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்கு மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கால்கள் உலகத்தில் காய்ந்த பிரகாசம் உள்ள வெண்கலம் கொண்டிருக்கிறது. அவர் மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். அவருடைய தலையும் சிரசும் வெண்பஞ்சை போல உறைந்த மழையை போல இருக்கிறது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருக்கிறது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை கொண்டிருக்கிறது. அவருடைய வாயில் இருவரும் கருப்புல பட்டயம் புறப்படுகிறது. அவருடைய சத்தம் பெருவெள்ள திரைச்சலை போல இருக்கிறது. இப்படியாய் நம்முடைய மகிமையை பார்க்கிறோம். இது ஒவ்வொன்றும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவங்கள், அவருடைய திவ்ய சுபாவங்கள். குமாரனுடைய அந்த சுபாவம் இதான் அன்பின் குமாரன். அன்பின் குமாரன் என்பது திவ்ய சுபாவம். அவருடைய திவ்ய வல்லமை நமக்குள்ளே வந்து அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்காக மாற்றுகிறது. அதுதான் ஒளியில் உள்ள பரிசுத்தவருடைய சுதந்திரத்தில் நம்மை பங்கடைவதற்கு அந்த பங்குதான் அவருடைய திவ்ய வல்லமை, அவருடைய திவ்ய சுபாவமாக நமக்குள்ளே வந்து மாற்றுகிறது. அன்பானவர்களே, இப்ப இந்த வேளையில அவர் ஒவ்வொரு சபைக்காக வெளிப்படுத்துகிறார். அதுல எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா சபைக்கு எப்படியெல்லாம் தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். ஏன் இந்த 7 சபைக்கு மாத்திரம் அல்ல, நல்லா கவனிங்க, இந்த மகிமையை கர்த்தர் 7 சபைகளுக்கு எழுது என்று ஏன் சொன்னார் என்றால், இந்த 7 சபைகளும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகின்றன என்பதை பார்த்தோம். ஆக இந்த 7 சபைகளுக்கும் எழுது என்று சொல்வது, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் அவருடைய திவ்ய சுபாவத்தை கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்பதுதான் இதை நமக்கு தேவன் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அதுல முதலாவது சும்மா லைட்டா பார்க்கலாம். முதலாவது எபேசு சபையில அவர் தேவனுடைய குமாரன், அன்புடையவர். கிறிஸ்துவின் திவ்ய சுபாவம் அன்பு, அன்பின் குமாரன் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தான் அந்த பட்டண அமைப்பு இருந்துச்சு. எபேசு சபையினுடைய எபேசு பட்டணத்தினுடைய அந்த அமைப்பு நல்லா கவனிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அங்க இருந்த சபையினுடைய சுபாவம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த பட்டணங்களுடைய அமைப்பு, அதோட ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு, அதனுடைய பில்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, குமாரனுடைய திவ்ய சுபாவங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடாக அது இருந்துச்சு. இப்போ நீங்க எபேசு சபையை நீங்க பார்த்தீங்கன்னா, குமாரனுடைய அன்பின்
அன்பின் சுபாவம். அந்த அன்பின் சுபாவத்துக்கு வெளிப்பாடாக அது இருந்துச்சு. ஏன்னா நல்ல அறிவாளிகள் அங்கு இருந்தார்கள், படித்த ஞானிகள் அங்கு இருந்தார்கள், நல்ல அங்க பண்பாடு கலாச்சாரம் அங்க இருந்துச்சு, அங்க நல்ல பிசினஸ் அங்க இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவின் பூரணத்தை காண்பிக்கிறது. ஆக கிறிஸ்துவின் இந்த பூரணத்தை, பூரண அன்பை வெளிப்படுத்துகிறது. அதே மாதிரி சிவர்னா சபையை நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவனுடைய பாடுபடுகிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து எப்படி அவர் பாடுபட்டார், அவர் சிலுவையில் அவர் பாடுபட்டார், பாடுபடுகிற அவருடைய ஜீவியத்தை வெளிப்படுத்தி பார்த்தோம். அதே மாதிரி பெர்கமோ சபையை பார்த்தோம் பரிசுத்தம். ஏன்னா பெர்கமோ சபையுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அது மலையில் இருக்கிற ஒரு பட்டணமாக இருந்துச்சு. மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது பிதாவாகிய தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தின அவருடைய பரிசுத்த அந்த சுபாவம். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே ஒரு ராஜாவின் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்பதை பார்த்தோம். அடுத்து தியேத்திர சபையை நீங்க பார்த்தீங்கன்னா தியேத்திர சபை வந்து ஒரு 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 துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய, துன்பத்தை துன்பப்படக்கூடிய ஒரு ஒரு பட்டணமாக நம்ம பார்த்தோம். துன்பப்படக்கூடிய, அதாவது சுயலாபம் இல்லாத ஒரு பட்டணம். ஆனால் சுயலாபத்தை தேடினார்கள் அந்த சபையார். இது எப்பவுமே அந்த பட்டணத்தின் அமைப்பு இருக்கும். அதனால அது இருக்கக்கூடிய ஜனங்கள் அதுக்கு அகைன்ஸ்டா, அப்படியே அகைன்ஸ்டா இருப்பாங்க. கர்த்தர் போய் அந்த பட்டணத்தை இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவருடைய திவ்ய சுபாவத்துக்கு பங்காக மாறுபடியாக கர்த்தரை மாற்றுகிறார். தியேத்திர சபையில பார்த்தீங்கன்னா எது நமக்கு துன்பப்படுதல் என்பது நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காத போது துன்பம் வரும். ஆமெனா இல்லையா? நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்கலன்னா மனசு துன்பப்படும். இயேசு ராஜா தேவகுமாரன். தேவகுமாரன் என்றால் அவர்தான் சர்வ வல்லமையுள்ள ராஜாதி ராஜா. ஆனால் அவர் பூமியில வந்து வாழ்ந்த போது, அவரை ராஜா பார்ப்பதற்கு யூதர்கள் மனதாய் இருந்த போது அவர் கையில் இருந்தவர் அவர் விலகி போய்விட்டார். அப்போ அவர் சுயலாபம் உடையவராக இல்லாமல் இருந்தார். அந்த சுயலாபம் என்னை அங்க பார்க்கிற தியேத்திர சபையில நிறைய தொழில் சங்கங்கள் இருந்தது என்பதை பார்த்தோம். ஏன்னா எங்களுக்கு அதிகமான லாபம் வேணாங்க, எல்லா துன்பத்தை அனுபவிக்க முடியாது என்று அவர்கள் இருந்தார்கள். அந்த பட்டணத்தின் அமைப்பு அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு சபைகள் எல்லாம் அப்படியே சோரம் போயிருந்துச்சு. எல்லா சபையும் மீட்டு கொண்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னாக்கா சர்தை சபை. வாசிக்க பார்க்கலாம் அந்த சர்தை சபை. இப்ப சர்தை சபை எப்படிப்பட்டது அப்படின்றது குறித்து முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டு அப்புறம் கூட நான் போகலாம். அதெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும். நல்லா கவனிங்க. சர்தை சபை எப்படிப்பட்டது, சர்தை சபை அமைப்பு எப்படிப்பட்டது, சர்தை சபையில கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை எப்படி வெளிப்படுத்துது பார்க்கலாம். முதல்ல இந்த சர்தை அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு சொன்னா ரெட் ஒன்ஸ், அதாவது வந்து சிவப்பான ஒன்று, சிவப்பு என்று அர்த்தம். அதாவது சார்டியஸ், சர்தை என்பது வந்து சிவப்பு என்பதை வெளிப்படுத்துகிறது. இது நல்லா தெரியும். முதல்ல இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னா ஒரு நல்ல லக்ஸரி, நல்ல வசதியான ஒரு பட்டணம். ஏன் இந்த ஒரு பட்டணம் ஒரு நல்ல வசதியான பட்டணமா இருக்குது? ஆசியா மைனர்லயே அங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த பட்டணம் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல வசதியான ஒரு பட்டணமாக இருந்துச்சு. என்ன காரணம் அப்படின்னா அந்த பட்டணம் வந்து முதல்ல செங்குத்தான மலை மேல கட்டப்பட்ட ஒரு பட்டணம். செங்குத்தான ஒரு மலை, நல்ல செங்குத்தான மலையில கட்டப்பட்ட பட்டணம். அவருடைய இயற்கை அமைப்பிலே நீங்க பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அரண்கள், நல்ல எதிரி படைகள் அவ்வளவு சீக்கிரம் உள்ளே நுழைஞ்சு போய் அந்த பட்டணத்தை தாக்க முடியாதபடிக்கு ஒரு நல்ல இயற்கையான அரண் இருந்துச்சு. அதனால அந்த பட்டணத்தை பாதுகாக்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. ஆடா இதெல்லாம் ஒண்ணே இல்லை, ஒரு ஒரு தூக்க மயக்கம், எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால தான் பட்டணம் வீழ்ந்து போனது. அநேக படையெடுப்புக்குள்ள வீழ்ந்து போச்சு. அந்த காரணம் எங்க இந்த பட்டணத்தை இந்த அரண்களை எல்லாம் தாண்டி வந்து எங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது என்ற ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு அற்ப நம்பிக்கையில அந்த பட்டணம் இருந்திருக்கிறது. அப்போ இந்த பட்டணம் செங்குத்தான மலைகளை கட்டப்பட்டது வசதியான பட்டணம். ஏன் இது ஒரு வசதியான பட்டணம் அப்படின்னா இந்த பட்டணத்தை சுற்றி இருக்கக்கூடிய மலைகளில தங்க சுரங்கங்கள் இருந்திருக்குது. என்னது? தங்க சுரங்கங்கள். இந்த தங்க சுரங்கங்கள்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்து இந்த தங்கத்துல ஆபரணங்களை செய்து, தங்கம் மட்டும் இல்ல வெள்ளியிலையும் இவங்க நல்ல ஃபேமஸா இருந்திருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் இந்த பட்டணத்துல நல்லா புரண்டிருக்குது. சும்மா போயிட்டு ஒரு பாறையை குடைஞ்சிங்கனாவே அங்க நிறைய தங்கங்கள் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு சில காட்சி, இந்த பாறையை அப்படி தட்டினாங்கன்னா அந்த பாறையில தங்கங்கள், அந்த பாறை இடுக்கல ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அந்த தங்கத்துல யோக புத்தகத்துல வாசிக்கிறோம், தங்கம் எல்லாம் பொண்ணு எல்லாம் பாறையிலிருந்து வெட்டி எடுப்பாங்கன்னு சொல்லி. இந்த சர்தை சபையினுடைய
வசதியான ஒரு லக்ஸரி லைஃபுக்கு என்ன காரணம் அப்படின்னா, வெள்ளி தங்கமும் வெள்ளி அங்க நல்ல புழக்கத்தில் இருக்குது. ஏன்னா அதுதான் வேல்யூ. அதனால இது ஒரு பயங்கர ஸ்பெஷல் என்னன்னா, அந்த காலத்துல லிடியா என்கின்ற ஒரு ராஜ்யத்துடைய தலைநகரமாக இந்த சர்தை பட்டணம் இருந்திருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த சர்தை பட்டண அமைப்பை நல்லா கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. அந்த நாட்கள் லிடியா என்கின்ற ஒரு ராஜ்யத்தினுடைய தலைநகரமாக, கேபிட்டல் சிட்டி. அப்ப அது கேபிட்டலாக இருக்குது அப்படின்னாக்கா அது எவ்வளவு பெரிய வசதியான பட்டணமா இருந்திருக்கணும். மனுஷங்கள்லாம் எவ்வளவு பெருமைக்காரங்க இருந்தோம் பார்த்துங்க. ஏன்னா அந்த கேபிட்டல் நல்ல நாகரிக கல்ச்சர், அவங்களுடைய வசதி வாய்ப்புகள் ரொம்ப ஹையா இருக்கும். அப்ப அங்க இருந்த ஜனங்கள் எல்லாமே எப்படிதான் ரொம்ப பிரைடா, நல்ல எதற்கேற்ப நல்ல பெருமைக்காரங்க. ஏன்னா எல்லா வசதியும் இருக்குது, நல்ல காசு பணம் இருக்குது, அந்த மாதிரியான கான்செப்டுக்குள்ள அவங்க இருந்தாங்க. எல்லாம் கவனிக்கணும். அவங்களுடைய பிரதானமான அந்த தொழிலே என்னன்னா, பயங்கர ஷார்ப் என்னன்னா, அதாவது இந்த இந்த கற்கள் இருக்கு பார்த்தியா, அதாவது நல்ல ஒனிக்ஸ் ஸ்டோன், அதாவது நல்ல விலை உயர்ந்த கற்கள், முத்துக்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, சால்சிடோனி ஸ்டோன் சொல்லுவோம். சால்சிடோனி ஸ்டோன் என்று சொன்னால், இப்போ நம்ம இந்த ராசி கற்கள் சொல்லுவாங்க, கலர் கலரா, இந்த கலர் இந்த ராசிக்கு இந்த கலர் போட்டோம்னா உனக்கு ராசியா இருக்கும், நீ நினைக்கிறதுலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மோதிரத்துல கல்லுலாம் வச்சுலாம் கொடுப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி இவர்கள் ஆபரணங்களை செய்வதிலும் அந்த கற்களில பெயர் பதிப்பதிலும் இவங்க நல்ல ஃபேமஸ். இந்த இந்த பட்டணங்கள் தான், சர்தை பட்டணத்தில் தான் அநேக ராஜாக்கள், இன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்துல அல்லது சில அரண்மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நல்ல ரத்தின கற்கள் மாதிரி, ரத்தின கற்கள் ரொம்ப அந்த காஸ்ட்லி கற்கள் அல்ல, எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய நார்மலான ஸ்டோன். அது நல்ல பளபளப்பா ஜொலிக்கக்கூடிய, ஃப்ளோரசென்டா நல்ல ஃப்ளோரிஷா இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் எல்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து அதுல பெயரெல்லாம் அதுல போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வெள்ளி ஆபரணங்கள், தங்க ஆபரணங்கள், இந்த கற்களை பதித்து, எப்படி தங்கமும் வெள்ளியுமே நல்லா பளபளப்பா ஜொலிக்கும், அதுல கற்களை எல்லாம் பதித்து நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல ஒரு பெரிய பட்டணம். அப்படி கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு காஸ்ட்லியா இருந்திருக்கும்னு சொல்லி. ஆமேனா, நல்ல ஒரு பணக்கார பட்டணம், நல்ல ஒரு பயங்கரமான பட்டணம் இது. அதனால எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வியாபாரம் செய்ததுனால இவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைச்சது. அது மாத்திரம் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்க, நல்ல பெருமையில வாழ்ந்தாங்க. எந்த இடத்துல நாகரிகங்கள் பயங்கரமா இருக்குதோ அந்த இடத்துல பெருமை பயங்கரமா இருக்கும். ஏன்னா அரசியல், மதம், பொருளாதாரம், இது மூன்றுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தது. ஆனால் தேவன் பரலோக அரசியல், பரலோக அந்த மதம், பரலோக அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை முற்றிலுமாக பரலோக கலாச்சாரத்துக்கு நம்மை வேறு பிரிக்கிறார். ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சைபல் அப்படின்ற ஒரு விக்கிரக தெய்வம் அங்கே இருந்துச்சு. இந்த சைபல் என்கின்ற இந்த விக்கிரக தெய்வம் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளை கலர்ல, நான் அந்த போட்டோ பார்த்தேன், அந்த ஸ்டில்ல பார்த்தேன், அந்த வெள்ளை கலர்ல ஒரு பெண் தெய்வம் மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை தெய்வம் வெள்ளை கலர்ல இருக்குது. அதுக்கு என்ன ஒரு வல்லமை அப்படின்னா, அந்த தெய்வத்துக்கு மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய பவர் அந்த தெய்வத்துக்கு இருக்குது என்பது அவருடைய நம்பிக்கை. எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத நம்பிக்கையை பார்த்து கொள்ளுங்க. அந்த சைபல் என்கின்ற அந்த ஒரு விக்கிரகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்தா அதுக்கப்புறம் பிற்பாடு ரோமர்கள் வந்த பிற்பாடு அர்த்தமீஸ், கிரேக்க தெய்வங்கள் அர்த்தமீஸ், ரொம்ப வான தேவதை, ரொம்ப அழகுள்ளவள், அவள் ஃபெர்டிலிட்டி, தி காட் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அவள் நல்ல இனவிருத்தி செய்யக்கூடியவள், அதே பின்னாடி கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த சர்தை பட்டணத்தினுடைய பிரதான தெய்வம், இது நார்மலாக ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல எல்லா பட்டணத்திலையுமே பார்த்தீங்கன்னா ரோம ராயன்களுடைய சிலை இருக்கும். அந்த ரோம ராயன்கள் அவங்க வணங்குற கடவுளோடு கூட ரோம ராயன்களையும் வணங்க வேண்டும். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகியா, எல்லா பட்டணத்திலுமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ரோம ராயனுடைய சிலை அவர்களையும் அந்த தெய்வங்களாக வணங்க வேண்டும் என்பது ரோமருடைய கட்டாயம். அங்க என்ன அந்த நாட்கள்ல எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனைகள் வலிந்து கிடந்தது. நல்லா கவனிக்கணும். இந்த சைபல் என்கின்ற இந்த ஒரு விக்கிரக தேவதை பார்த்தா ஒயிட்ல தான் அந்த விக்கிரக சிலை இருக்கும். அவள் எப்படிப்பட்டவள், அந்த தெய்வம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா, மரித்தோரை எழுப்பக்கூடியதா, அதாவது நீ செத்து போயிட்ட பிற்பாடு இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த வல்லமை தெய்வத்துக்கு இருக்கு. அப்படின்னா இந்த தெய்வத்தை வணங்கினா நம்ம உயிரடையலாம், மரணம் இல்லை நமக்கு. இதெல்லாம் முழுக்க முழுக்க
முழுக்க கிறிஸ்து இயேசு ராஜாவுக்கு அகைன்ஸ்டா அந்த தேசத்துல அந்த பட்டணத்துல இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் அமைப்பு இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு பயங்கர என்னன்னா, இந்த தெய்வத்தை வணங்கும் போது வணங்குற அந்த ஆராதனை சடங்கு முறை என்ன அப்படின்னாக்கா, புரவலர் யாரெல்லாம் நீ வந்து நல்லா நீ கொடுக்குறீங்களோ, ஜனங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களோ, ஜனங்களுக்கு மத்தியில் நீங்க நன்மை செய்றீங்களோ, புரவலர். அவங்க புலவர் என்பது பாடல் எழுதக்கூடியவர்கள். புரவலர் அப்படின்னாக்கா நல்லா கொடுக்கிற வள்ளல்கள். நம்ம தமிழ் கூட வள்ளல்கள் 7 வள்ளல்களை பார்த்துக்கிட்டே அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்தீங்கன்னா ஜனங்கள் மேல ரொம்ப அன்பா இருந்து சுயநீதி 100% சுயநீதி, தேவ நீதியை நம்பாமல் நீங்க மனுஷனுக்கு போய் இதெல்லாம் நீங்க கொடுத்து நல்லா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைபல் என்கின்ற இந்த தெய்வம் உங்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்ற ஒரு சடங்கு வந்து பயங்கரமானது. அது மாத்திரமல்ல, இந்த விக்கிரக கோயிலுக்கு உள்ள நீங்க போகணும்னா அழுக்கோடவோ அந்த கோயிலை சுத்தம் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா அழுக்கு துணியை போட்டு உள்ள குளிக்காம உள்ள போகிறது பியூர் ஒயிட்ல தான் உள்ள போகணுமா. ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பியூர் ஒயிட்ல நீங்க அந்த கோயிலுக்குள்ள, அந்த கோயிலுக்கு உதாரணத்துக்கு இப்ப புத்திஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆரஞ்சு கலர்ல துணியை போடுவாங்க இல்லையா. அந்த விக்கிரகங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் போடுவாங்க இல்லையா. இப்ப குறிப்பிட்ட ஒரு மலைக்கு போகணும்னா இந்த கருப்பு கலர் போடணும், அப்புறமா பச்சை கலர் துணியை போட்டு போகணும், மஞ்சள் கலர் துணியை போட்டு போகணும். உண்மையா இல்லையா? இதெல்லாம் நமக்கு ரொம்ப சிம்பிளா புரியும். இந்த சைபல் என்ற இந்த விக்கிரகத்தை ஆராதிக்கணும்னா எவ்வளவு பெரிய வஞ்சகம் பார்த்துங்க. பியூர் ஒயிட் தான் பரிசுத்தவான்கள் எல்லாம் பியூர் ஒயிட் தான் போடுவாங்க. அது அப்படியே முழுக்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு அகைன்ஸ்டா செயல்பட்ட ஒரு பயங்கரமான நாசமான பட்டணம் தான் இந்த சர்தை பட்டணம். ஏன்னா இது அப்படியே முழுக்க கிறிஸ்துவின் திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறது. அங்க நீங்க பிரதானமான நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ்ல வந்து இந்த விக்கிரகத்துடைய பெயர் எழுதுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா புரவலர் அப்படின்ற வேர்டு வர மாதிரி எழுதி அதுல கூட வந்து இவங்க பேர் எழுதிட்டாங்கன்னாக்கா நீங்க நிறைய ஜனங்களுக்கு நன்மை தானதர்மம்லாம் பண்ணீங்கன்னா, மனுஷங்க மத்தியில பண்ணீங்கன்னா உங்களை வந்து இந்த தெய்வம் வந்து உங்களை கணக்கில் வைத்துக் கொள்ளும். அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோனு, கிரீன் எமரால்டு, அப்புறம் கிரே ஸ்மோக்கி, அப்புறம் சால்சி கலரு, அப்புறம் பர்பிள் அமதைஸ்ட், அப்புறம் கோல்டன் எல்லோ, ஒயிட், அப்புறம் ப்ரீனட் லைட் கிரீனு, அப்புறம் ரெட் ஆரஞ்சு, அப்புறம் லாக்கீஸ் சொல்லக்கூடிய டார்க் ப்ளூ, அப்புறம் வந்து லைட் பிங்க், அதாவது ரோஸ் குவார்ட்ஸ், அந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்குற மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ளூ டோபாஸ், இப்படிப்பட்ட இந்த கற்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த சர்தையுடைய ஃபேமஸ் அதே நிறைய கிடைக்கிற நல்ல ஜொலிக்கு ரொம்ப பளபளப்பா இருக்கக்கூடியதுன்னா ரெட். இந்த ரெட் கலர்ல இப்போ நீங்க சர்தை அப்படின்னாவே அந்த ஸ்டோன் தான் மைண்டுக்கு வரும். அது தங்கத்துல வச்சு பதிச்சு, வெள்ளியில வச்சு, வெள்ளி ஆபரணத்தை வச்சு பதிச்சு, மோதிர மாதிரிலாம் பச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. சர்தை அப்படின்னாலே அங்க என்ன நினைக்கிறோம்னா அந்த ரெட்டும் ஒயிட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். நல்லா கவனிங்க, மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த ரெட்டும் ஒயிட்டும் ஏன்னா ஆமா அந்த விக்கிரகத்துக்கு அந்த ஒரு கோயிலுக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு உள்ள போவாங்களே, அதுதான் மைண்டுக்கு வரும். நல்லா கவனிக்கணும். இது அப்படியே முழுக்க கிறிஸ்து இயேசுவினுடைய நிலையங்கி தரித்த அனுபவம். அவர் தேவ சமூகத்தில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் தேவ நீதியை நிறைவேற்றுவதற்காக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரனை பார்க்கிற ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தவரால் ரெட்டிஷாக உச்ச தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் ரத்தத்தினால் அவர் உடம்பு கீழப்பட்ட உரு தெரியாமல் மிஷ்கா ஆனான். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 52:14 வேகவேட்ட வாசிக்க. அதை சொல்லும் போது அந்த வசனத்தை பற்றி ஆக்டிவேட் வச்சு உட்கார்ந்துருக்கணும். நான் சொல்ல வசனம் சொல்லும் போது அதை வேகமா மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அவர் எல்லாரும் பார்த்து பிரமிப்பட ரெட்டிஷ் அப்படின்னாவே நமது கர்த்தர் தான். அவர் என்ன செய்தார்? மனிதனுக்காக அவர் முழு பாடுபட்டு அவர் உச்சந்தலைந்து உள்ள கால் வரைக்கும் ஒரு மெல்லிய துணினால் சுற்றப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். ஆனால் அந்த துணியை கழற்றி வைத்து விட்டு அவர் மகிமை அடைந்தவராய், மகிமையின் வஸ்திரம் தரித்துக் கொண்டவராய், நிலையங்கி தரித்தவராய். இந்த சர்தை சபைக்கு சர்தை அப்படின்னாவே அந்த நிலையங்கி தான் மைண்டுக்கு வரணும். ஆமேனா? ஏன் அந்த ரெட்டிஷாக அதுதான் அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து
நிலையை தரித்தார். அதுதான் தேவ நீதி. ஆமெனா. யோவான் சுவிசேஷ புத்தகத்துல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அந்த கல்லறையில அந்த துணி சுற்றப்பட்டு இருக்கும் 20ஆம் அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ரெட் உடம்பு முழுக்க ரத்தம், ரத்த வெள்ளத்துல உருக்குலைந்து உருச்சிதைந்து காணப்பட்ட கர்த்தர் அவர் 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 மகிமையின் வஸ்திரம் நிலையங்கி தரித்தவராய் அவர் இருந்தார். இதுதான் இந்த ஒரு மகிமையை தான் அது காண்பிக்கிறது. அங்க நிலையங்கி தரித்தல் என்பது அவர்தான் பிரதான ஆசாரியர். அவர்தான் வருஷத்துல ஒரு தரம் பிரதான ஆசாரியன் அந்த நிலையங்கி தரித்து அந்த சணல் நூல் வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் என்றென்றைக்கு நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினாரே, அந்த நித்திய மீட்பை தான் இந்த நிலையங்கி குறிக்கிறது. அவர் பிரதான ஆசாரியர். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான மகா பிரதான ஆசாரியர் என்பதை காண்பிக்கிறது. அந்த சர்தை என்று சொன்னாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெண்வஸ்திரம் தான் காண்பிக்கப்படும். ஆக இதுதான் இந்த பட்டணத்தினுடைய நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் பவுல் மூலமாய் இந்த சர்தை சபைக்கு அங்கே கர்த்தர் அங்கே சுவிசேஷத்தை கொண்டு போனார். அங்கே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். மகிமையின் கர்த்தரை அங்கே சுவிசேஷமாக பிரசங்கித்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், வருகையை குறித்த பிரசங்கத்தை கேட்டதும் எல்லாருமே ஆகா, நம்முடைய ஆண்டவர் தான் உயிர்ப்பிக்கிற கர்த்தர், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவர் என்பதை அவர்கள் விசுவாசித்து அநேகர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே வருகிறார்கள். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்று நல்ல வல்லமையாய் செயல்பட்ட ஒரு சபை. ஆனால் காலப்போக்கில் என்ன, அந்த சபை சுயநீதி சபை. நல்லா ஏற்கனவே அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னா, மனுஷனுக்கு முன்பதாக மனுஷன் பெருமைப்படுத்திக் கொள்ளுகிற சபை என்று பார்த்தோம். ஆமெனா இல்லையா? புறவலர் நல்லா வாடா நம்ம நிறைய பண்ண சொல்லிட்டு மனுஷனுக்கு முன்பதாக தங்களை பெருமைப்படுத்துகிற ஒரு பயங்கரம் தான் இந்த அந்த அந்த பட்டணத்தினுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பாக இருந்தது. ஆக இவர் ரட்சிக்கப்பட்டு வந்தவுடனே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுடையவைகளே என்கின்ற மகிமைக்குள்ள வந்தாங்க. அபிஷேகத்தை பெற்றாங்க. இந்த ஊழியக்காரனுடைய மனநிலை எப்படி, விசுவாச அளவு எப்படி இருந்துச்சு? இப்ப உதாரணத்துக்கு கர்த்தர் முதல்ல தமது மகிமையை அந்த ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துகிறார். இப்ப உதாரணத்துக்கு நாம கூட பாத்தீங்கன்னா நமக்குள்ள நிறைய கேரக்டர் இருக்கும். இப்ப நமக்கும் ஒருத்தர் கூட பழகிற பொசிஷன் வச்சு நம்ம வெளிப்படுத்தி காண்பிப்போம். உண்மையா இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு நான் பாஸ்டர், என்ன பாஸ்டர் என்ற அனுபவத்தில் இருக்கிறவங்க நான் பாஸ்டரா தான் என்ன வெளிப்படுத்த முடியும். அல்லது என் கூட படிச்ச ஒரு நண்பர்கள், என் கூட கிளாஸ்மேட் என்கின்ற அந்த ஒரு காட்சியில் தான் நான் அவங்களோட அணுக முடியும். நான் சொல்ல புரிஞ்சுக்க முடியுதா? அதே மாதிரி என்னுடைய ஒரு உறவினர்கள் யாராவது இருப்பாங்கன்னா அந்த உறவினர்கள் என்கிற காட்சி தான் காண முடியும். அப்ப கர்த்தர் 7 சபைக்குன்னு தமது மகிமையை வெளிப்படுத்துறாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மகிமையில அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஊழியக்காரனுக்கு எந்த மகிமையை வெளிப்படுத்துறது வாசிக்கலாம். 3:1 வெளிப்படுத்த விசேஷம் 3:1. சத்திய சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. நல்லா கவனிங்க. 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது. என்ன நடக்குது அப்படின்னா, ஆமா, இவர் தேவனுடைய 7 ஆவிகள். என்னென்ன ஆவி? கர்த்தருக்கு ஞானத்தை அருளுகிற ஆவி, அப்புறம் உணர்வின் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுற பயத்தின் ஆவி. 7 ஆவிகள். நீங்க ஏசாயா 19:19 பார்க்கிறோம். தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர். அவர் தம்முடைய குமாரன் மேல, ஈசாயா என்னும் ஒரு அடிமரத்திலிருந்து ஒரு கிளை எழுந்து செழிக்கும். ஒரு குமாரன் வருவார். மனுஷகுமாரனே வருவார். அவர் மனுஷகுமாரன் அல்ல, அவர் தேவனுடைய, அவர் மனிதன் அல்ல, அவர் தேவனுடைய குமாரன். அவர் மேல எப்படி ஆவியின் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், பரிபூர்ணமாய் நான் கொடுத்திருக்கிறேன். தேவனுடைய 7 ஆவி என்பது பரிபூர்ணமாய். அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது தேவன் தம்முடைய குமாரனுக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்பதுதான், அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் 7 ஆவிகள். இந்த ஊழியக்காரர் எப்படிப்பட்ட இருக்கிறான்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினுடைய வரங்களை வைத்திருக்கிறான். நல்ல பரிசுத்த ஆவியுடைய வரங்களை வைத்துக் கொண்டு நல்ல பாட்டு பாடுறது, நல்ல ஜபம் பண்றது, நல்லா பேய் பிசாசம் ஓட்டுறது, அப்புறமா ஜனங்களுக்கு மத்தியில ஏற்கனவே பயங்கர பெருமையில இருந்த இந்த ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்னு சொன்னா, நல்ல அந்த ஆவியுடைய வரங்களை மட்டும் வச்சுக்கணும்.
ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய, ஏன்னா ஜனங்க வந்து வெளி தோட்டத்தை பார்க்கறாங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ இந்த ஊழியர்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா, மனுஷனுடைய பார்வைக்கு நல்ல ஒரு அட்ராக்ஷனா ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஸ்பிரிட் எதை கேட்டால் நல்ல ஆவியில் நிறைந்து நல்லா ஜெபிக்க இப்படி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நல்ல மேஜிக் எல்லாம் நினைக்கிறார். இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேய் பிசாசு ஓடுறது, மந்திர சூனியத்தை எடுக்கிறது, அப்புறம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தான் இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், ஆவில இருந்து கர்த்தர் சொல்ற அது தெரிய தரிசனம் வரும், நல்ல எல்லாம் உண்டு. எப்பவுமே ஒன்றை மட்டும் சார்ந்திருப்பதுதான் கள்ளத்தனத்துக்கு கொண்டு போய்விடும். ஒன்றை மட்டும் சார்ந்து போவது என்ன, கர்த்தருடைய மகிமை என்பது எல்லாம் ஒன்றரை சேர்ந்தது, பூரணம் எல்லாம் சேர்ந்தது. அந்த ஒன்றை மாத்திரம் பிடித்து கொண்டு போகும்போதுதான் எல்லா பிரச்சனைக்கும் வழிவகுக்கும். ஏற்கனவே பெரிய புரவலர்கள் நாங்கெல்லாம் நல்லா கொடுத்து நாங்கெல்லாம் பெருமையை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த ஜீவனத்தின் பெருமையில விழுந்து போயிருந்த இந்த பட்டணத்தில் இருந்தது. இந்த பட்டணத்தார் சபைக்குள்ள வந்த பிற்பாடு இப்படிப்பட்ட வஞ்சகத்துக்கு இடம் கொடுத்துட்டு வசனத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கல. ஸ்பிரிட், உண்மையிலேயே பரிசுத்த ஆவியானுடைய வரத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவதற்கும் நிறைய டிஃபரெண்ட். பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், பரிசுத்த ஆவி நமக்கு இருக்கும் போது வரங்கள் செயல்படும். இதை பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்துவது எதற்காக? கனி கொடுப்பதற்காக, நம் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற அந்த மகிமையை கொடுப்பதற்காக. ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஊழியக்காரன் எப்படி இருந்திருக்கிறாருன்னா, ஆவி 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 ஆவின்னு சொல்லி ஜனங்களை அட்ராக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஊழியத்தை செய்து தான் பெருமைக்காக. எல்லாரும் என்ன சொல்லுங்க, வரங்கள் செயல்படுவது எப்போதுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரகசியத்தை சொல்றேன் கவனிங்க. எப்பொழுதுமே நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யும் போது அல்லது தேவனுடைய அந்த வார்த்தைகளுக்கு சொல்லும் போது நம்மளை தாழ்த்தினால் ஒன்றுமில்லை. என் கர்த்தர் என்னை கொண்டு அவர் மகிமைப்படுகிறார். என்னால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. பாடல் பாடுறது, வர்ஷிப் பண்றது, அல்லது காஸ்பல் ப்ரீச் பண்றது, அல்லது யாராக பலவீனமானவர்களுக்கு ஜெபிப்பது, எல்லா காரியத்திலுமே கர்த்தர் குணமாக்குகிறவர். கர்த்தர் அவருடைய வல்லமை என்றென்றைக்கும் உயிரோடு இருக்குது. அவர் நாமத்துல இன்றைக்கும் அற்புதங்கள், அதிசயங்கள், எல்லா வல்லமைகள், வரங்கள், எல்லா வல்லமையை செயல்படுவது எல்லாம் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக மட்டுமே. எல்லாரும் சொல்லலாம். அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா, மனுஷங்க மத்தியில இந்த வல்லமை எங்கிருந்து வெளிப்படுது பார்த்தியா அப்படின்னு சொல்லி அந்த பெருமைக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா இந்த சபைக்கு கர்த்தர் எப்படி வெளிப்படுகிறார் என்றால், ஆமா, தேவனுடைய 7 ஆவிகளை உடைய, 7 நட்சத்திரங்களை உடையவர், 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர், 7 ஊழியர்களையும். நல்ல கவனிங்க, அவர் எப்பொழுதுமே உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தருடைய மகிமை என்னவென்றால் அவருடைய வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். ஆக மீட்பின் திட்டம், தேவனுடைய மீட்பின் திட்டம் சபையிலே செயல்படுகிறது. கர்த்தருடைய காட்சியை காணும்போது 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு தேவன் தம்முடைய தேவ நீதியை வெளிப்படுத்துகிறார். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முக பிரகாசம் என்பது அவர் என்னுடைய நீதி. அவருடைய கையில், அவர் வலது கையில 7 நட்சத்திரங்களை அவர் எண்ணிக் கொண்டிருக்கிறார், வைத்திருக்கிறார் என்பது ஊழியர்கள் மூலமாய் தமது நீதியை அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் நீதி என்னவென்று சொன்னால் மரணம், சிலுவையில ரெட்டிஷ் ஆகி அப்படியே தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அவர் நிலையங்கி தரித்தவராய் ஜெயம் கொண்ட அந்த அனுபவத்தை காட்டுவதுதான் வலது கரத்திலே இவை ஏந்திருக்கிற இந்த 7 நட்சத்திரங்களை உடையவர் என்று காண்பிக்கிறார். இந்த தமது மகிமை அந்த ஊழியக்காரனுக்கு காண்பித்துட்டு அட்ராக்ஷன் திருப்புறார். ஆமாண்டா, அந்த பரிசுத்த ஆவிய வல்லமை உடையவர் சொன்ன, நான் போய் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்படி என்றென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேர்ச்சலர் அனுப்புவார், நான் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்தவர். ஆனால் இந்த ஊழியக்காரரை கேரள தெரிஞ்சு போச்சு, இவன் தற்பெருமைக்காக வரங்களை பயன்படுத்தி செயல்பட்டிருக்கிறான். ஜனங்கள் எல்லாருக்கும் வசந்த பூதிக்கல, தேவனுடைய திவ்ய சுபாவத்துக்கு நேராக இந்த ஜனங்கள் நடத்தவில்லை. எப்படி நம்ம அறிந்து கொள்ளணும்னா, இந்த சபையில் எடுத்த உடனே சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க, அந்த உடைய சொல்லுகிறதாக சொல்லிட்டு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய கிரியைகளையும் அவர் அறிந்திருக்கிறார். விசேஷமாய் சபையில் இருக்கக்கூடிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய அன்புக்குரியவர்களை அவர் கூர்ந்து கவனிக்கிறார். அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற அந்த அன்பின் கண்களினாலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
அன்பான தேவஜனமே நல்லா கவனிங்க. உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய். எது உயிர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவன். இயேசுன்ற பெயரை மட்டும் நீ சொல்ற, நல்லா வெளியில போயிட்டு எல்லா ஜனங்களுக்கு வந்து இயேசுன்ற பேரை சொல்லிட்டு ஸ்பிரிட் நல்ல வரங்களை வச்சு, இந்த பத்தியா நான் எப்படி பாடினேன் பாத்தியா, பத்தியா நான் என்ன மாதிரி பாட்டு கட்டினேன் பாத்தியா, நான் எப்படி எல்லாம் பேய் ஓட்டினேன் பாத்தியா, என் ஜபம் எவ்வளவு பவரா இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய வரங்களை குறித்த அந்த மேன்மை பெருமையில விழுந்து போன ஒரு செத்த சபை. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தோம், நீ செத்தவனா இருக்கிறாய். நல்லா கவனிங்க. நமக்குள்ள ஜீவன் எப்படி உண்டாகிறது என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் தான் ஜீவன். மறுபடியும் அந்த வசனம் எல்லாம் மனப்பாடமா சொல்லுங்க பார்க்கலாம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இல்ல 12ஆம் வாசிக்க பார்க்கலாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அப்போ இவன் செத்தவன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மகிமையின் கர்த்தருக்கு மகிமை செலுத்தாம தாம் பெருமைக்கு ஊழியம் செஞ்சான். புரிஞ்சு போச்சா? இந்த சபையில எப்படிப்பட்ட சபைனா, இது ஒரு செத்த சபை. நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருக்கிறாய், நீ கிறிஸ்தவன் பெயர் வச்சிருக்கிற, ஆனா கிறிஸ்து உனக்குள் இல்லை. நீ கிறிஸ்துவை மகிமைப்படுத்தவில்லை, மாறாக வரங்களை மேன்மை பாராட்டி கொண்டு சபநாமத்துக்கு மகிமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் நல்லா பயன்படுத்தி கொண்டு எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய வரங்களை, என்ன வரங்கள் தேவராஜ்யத்துக்கு, தேவராஜ்யம் மகிமையை கொடுத்திருக்கிற வரங்களை தேவன் கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அவரை தரிசிக்க வேண்டுமே ஆனால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கனி கொடுக்க வேண்டுமே ஆனால் தேவனுடைய 7 ஆவிகள் ஆகிய தேவனுடைய பரிசுத்த பூர்ணமான குமாரனின் ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு நடத்த வேண்டும். அதனால இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் எங்களுடைய தேவராஜ்யத்தை கட்டவில்லை, தேவராஜ்யத்தில் ஊழியம் செய்கிறோம், எங்கள் வரங்களை பாருங்கள் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய யூடியூப்ல வந்து நிறைய பேர் இன்னைக்கு நிறைய தேவராஜ்யத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். அதை குறை சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அது நமக்கு தேவை, தேவராஜ்யம் கட்டப்பட வேண்டும், ஆனால் மகிமை என் கர்த்தருக்கு உரியது. அப்ப எவ்வளவு வியூஸ் போகுது, எவ்வளவு சப்ஸ்கிரைபர் வராங்க, அதெல்லாம் மைண்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா நம்முடைய மனம் அதுக்கு நேராக போயிடும். நல்லா கவனிக்க, அம்மனை விட்டுட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மட்டும் போயிடும். கண்டிப்பாக எப்பொழுதுமே தேவனை நாம நெருங்கணும். நம்ம பக்கத்திலே நம்ம சகோதரர்களை கூட கையில குடிச்சுட்டு போகணும். இதுதான் பூரணமான விசுவாசம். நான் மட்டும் ஓடுறது பொல்லாப்பு, ஜனங்கன்னு ஓடுறதும் பொல்லாப்பு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 2 பேலன்ஸா இருக்கணும். நான் என் தேவனிலே நெருங்குவதும் என் சகோதரர்களை என் தேவனை நெருங்குவதற்கு வழிகாட்டுவதும், இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபை. இது 2 கரெக்டா இருக்கணும். தேவனும் தேவனுக்குள்ள மனித இருக்கும். அப்போ ராஜ்யம் வல்லமை மகிமை என்றதுக்கு தேவனுடைய பெயரிலே இந்த சபை எப்படிப்பட்ட சபை அப்படின்னா, வரங்களில விழுந்து போன சபை. அந்த வரங்கள் தேவராஜ்யத்துக்கு மகிமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இவன் இயேசு ராஜாவுடைய மகிமையை இவன் பாராமல் தான் பெருமைக்காக இவன் ஒரு செத்தவனா இருக்கிறான். ஏனெனில் இவனுடைய மாம்ச கண் திறந்து ஆவியின் கண், விசுவாச கண், ஆத்தும கண் செத்தது இல்லையா? மறுபடியும் இவன் சபைக்குள்ள வந்து இயேசுவின் நாமத்துல உயிரிழந்திருந்தாலும், ஏன்னா ஏற்கனவே எப்பவுமே ஒன்று சொல்ற புரிந்து கொள்ளுங்க, மனுஷனை வந்து புதுசா ஒரு பாவெல்லாம் வந்து தாக்காது. அந்தந்த பாரம்பரியம் இருக்கும். அவன் பழகின காரியங்கள் தான் மறுபடியும் வந்து நம்ம இழுத்து தந்தோம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். புதுசா எல்லாம் ஒண்ணு வராது. ஏற்கனவே விழுந்து போன அந்த பாரம்பரியங்கள் மறுபடியும் வந்து நம்மளாம் அதே ஸ்டேஜ்ல ஸ்பிரிச்சுவல் விழுந்து போய் கிடப்பாங்க. அதை நம்ம கரெக்டா களை எடுத்து நம்ம நச்சுன்னு போட்டு அடிக்கணும். இயேசுராஜோட சிலுவையில வச்சு இந்த மாம்சத்தை சிலுவை அடிக்கணும். அங்க ஏற்கனவே தங்களை ஒரு பெரிய புறவலர்களாக பெருமை பாராட்டி கொண்டு வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டு பெருசா அப்படியே பயங்கரமா பில்டப் பண்ணாங்க. பெரிய சுயநீதி, 100% சுயநீதி சபை, சுயநீதியில வீண்டு போச்சு. ஆனா தேவ நீதி எது? சிலுவையில மரிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயிரம் பிழைத்திருக்கிறேன் என்கின்ற அந்த மகிமைக்குள்ள, அந்த அனுபவத்துக்குள்ளாக போவதுதான் புதிய ஏற்பட்ட சபை. ஆனால் இந்த சபை என்ன கத்த சொல்றாரு, எடுத்தவர் ஒரு நற்கிரியே இல்லைங்க, 100% செத்து போயிருக்கு. தற்பெருமையில விழுந்து போய் கிடக்கு.
அது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, சுபாவத்துல பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த விழுந்து போன ஆவிகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, தேவன் நமக்கு பொறுமையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் பொறுமை. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் திருப்பு செய்கிறதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். இந்த பெருமை உள்ளவர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோபப்படுவாங்க, கோச்சுக்குவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு பார்த்தா நிறைய விஷயம் நடக்குது. இன்னைக்கு இன்றைய சபைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு சபை வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, ஆமா ஏன்னா பாவம் அந்த ஜனங்கள் முகம் தான் பார்க்குறாங்க இல்லையா, வெளிப்போற்றமான கருத்து தான் பார்க்குறாங்க. விசுவாசத்துக்குள்ள வரல, மாம்சம் பயப்பொள்ளாது. அந்த ஜெயம் கொண்டு போறதுதான் விசுவாசம். ஆக இந்த விசுவாசத்துக்குள்ள போகணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஆட்கொண்டு நடந்தல் நமக்கு வேணும். அப்ப இவனை கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உயிருள்ளவன் என்ற பெயர் கொண்டிருந்தோம், நீ ஒரு செத்தவனா இருக்கிறாய். அர்த்தம் என்ன? நீ தேவ நீதி உள்ளவன். நான் தேவகுமாரனோடு, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து யார் ரட்சகர், அவரோடு நான் செத்துட்டேன்னு சொல்லி சும்மா ஏசப்பா பேரை சொல்லி சுத்தினாலும் நீ உன் பெருமைக்காகத்தான் நீ வளரடா. நீ விசுவாசத்துல உடையவனாய், விசுவாசியாக நீ இல்லாமல் மாம்சமானவனாய் உன் மாம்ச பெருமைக்காகத்தான் நீ ஜீவிக்கிற. ஒரு சபையில் இருக்கிற ஒரு நற்காரி என்ற சபையில் இல்லைங்க. இந்த ஊழியக்காரனுடைய கேரக்டரை பத்தி சொல்றார் ஆண்டவர். அடுத்த வருஷம் வாசிக்க பார்க்கலாம். விழிப்புனா என்ன சொல்லி கொடுத்தோம்? விழிப்புனா தூங்கவே கூடாது, கண்ணை மூச்சு 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 பார்த்து இருக்கணும். அப்படி அல்ல. விழிப்பு என்பது அர்த்தம் என்ன தெரியுமா? நான் பாவியா இருக்கிறேன் சொல்லாமா? எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு இரக்கமுள்ள கர்த்தர், எவ்வளவு அன்பாகவே அன்பே உருவான தேவன், அன்பின் தேவன். நீ விழித்துக்கொள். ஏனென்றால் ஏதேனிலே பாவம் செய்த போது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை உள்ளே வந்ததுமே அந்த பொய்யர்களாக மனுஷன் அத்தனை பேருமே பாவம் செய்யலாம். அந்த பாவத்தை ஒத்துக்க முடியல. நீ செஞ்ச பாவத்தை ஒத்துக்கமா சகோதரனே, நீ செஞ்ச பாவத்தை ஒத்துக்கனா வலிய கொடுக்கும். ஏன்னா எனக்கு எப்படி பெருமை இல்லாம போகலாம்? பாவிக்கு பெருமை கிடையாது தானே, நீதிமன்றத்துக்கு தானே மகிமை. அப்ப எனக்கு பெருமை இல்லாம போயிடுமே, அதனால தான் வலிக்குது. ஆனால் தேவன் சொல்றாரு, அது உன்னை மரணத்துக்கு கொண்டு போயிடும். நீ விழித்துக்கொள். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்கள் நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளை போல உதிர்கிறோம். எங்களுடைய அக்கிரமங்கள் எங்களை காற்றுகளை போல அடித்துக் கொண்டு போகிறதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் அங்கே மனுஷன் தேவ சமூகத்தில் மன்றாடுகிறான். வசந்த வாசிகள் விழித்துக் கொண்டு, நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்னதாக நிறைவுள்ளதாக நான் காணப்படும். தேவன் அன்பு கூறு. தேவன் உண்மையில அன்பு கூர்ந்து உன் பாவங்கள் எல்லாம் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல அவர் பூரணமாய் உன்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நீ அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு கூப்பிடு. அவர் நாமத்தை கூப்பிடு. விழித்துக்கொள். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், அவர் என் ரட்சகர். என்னை இந்த மாம்சத்திலிருந்து அவர் என்னை ரட்சித்து விட்டார். இந்த மாம்சம் என்னை மாம்சத்துடைய அக்கிரமங்கள் என்னை அடித்துக் கொண்டு போகிறது, என்னை பாதாளத்துக்கு அடித்துக் கொண்டு போகிறது என்பதை வாசியத எஸ்ஐ 64:4. அதான் சொன்னேன். சொல்லும் போது ரெடியா ஆக்டிவா இருந்தா தூங்கிக்கிறியா? இல்லம்மா 6:64. நாம் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கிறோம். எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது. நாம சாகுறோம். ஆண்டவரே, ஒரு இலை ஒரு மரத்துல அந்த பசுமை எடுத்து எப்படி சாகுதோ அதே போல நாங்கள் சாகுறோம். இலைகளை போல நாங்கள் உதிர்கிறோம். எங்கள் அக்கிரமங்கள் எப்பா ஒண்ணுமே இல்லை. நீ என்ன செய்த உன் மனசாட்சிக்கே தெரியல. யாருமே நம்ம நியாயத்திருக்க தேவையில்லை. நம்ம மனசாட்சிக்கே இது பாவம்னு தெரியும். அதனால்தான் மறைஞ்சி துணிஞ்சி பாவம் செய்யறோம். ஆனா கர்த்தர் நம்ம தேடி வந்து, நீ பாவம் செஞ்சதானே, நீ இந்த பாவத்தோட இருந்தனா இந்த அக்கிரமம் உன்னை அடித்து கொண்டு போய்விடும். உன் அக்கிரமம் உன்னை என்ன பண்ணும்? எங்கள் அக்கிரமங்கள் காற்றுகளை போல எங்களை அடித்து கொண்டு இலை உதிர்ந்து சருகு. அந்த இலை உதிர்ந்த
அந்த இலை மரத்திலிருந்து உதிர்ந்து போகிற சருகுகளாய் அந்த மரம் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க தான் ஆண்டவரே. அந்த இலைகள் நாங்களாக இருக்கிறோம். நாங்கள் உம்மோடு செறிந்திருக்க வேண்டும். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ விழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். உனக்குள்ள பாவம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதும்போது, நம்மில் பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம், சத்தியம் நமக்கு இராது என்று அவர் சொல்லுகிறார். நான் என்கிட்ட பாவம் இருக்கு ஆண்டவர், இது பாவ சரீரம், நான் அக்கிரமம் செய்கிறேன், ஆனால் நான் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அவரை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த மனதுக்கு பேர் தான் விசுவாசம். அதுதான் அவரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை. நம்முடைய பண்டிகையை ஆசரிக்கப்படுகிற நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கக்கூடாத குடாரமாகவும் நிலைத்திருக்கும் பார். அதனுடைய ஆணிகள் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதனுடைய கயிறுகள் அறுக்கப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்னாரே. ஆக அந்த சீயோனை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம், அவரை நோக்கி விழித்து கொண்டது. விழிப்பு என்பது நான் ஒரு பாவியா இருக்கிறேன், எவ்வளவேனும் அந்த சுயநீதி, நான் நீதிமான் தான், எனக்கு எங்க இந்த அதிகாரம் அப்படின்ற அந்த மாம்ச கண் நமக்கு வேண்டாம். அந்த ஊழியக்காரனுடைய குறைகளை கர்த்தர் எடுத்துரைக்கிறார். எடுத்துரைக்கிறது, நீ உயிரோடு பெயர் கொண்டு சத்தமாக இருக்கிற என்பது குறைகளை எடுத்துரைக்கிறார். எடுத்துரைக்கிறது மனம் திரும்புவதற்கான ஆலோசனையை கொடுக்கிறார். மனம் திரும்புவதற்கான ஆலோசனை தான், என் மகனே நீ விழித்துக்கொள், என் வலது கரத்தில் இருக்கிற ஊழியக்காரனே நீ விழித்துக்கொள். என்னது? நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நாங்கள்லாம் ஒண்ணுமே, நாங்க என்னப்பா கொடுக்க முடியும் பெருசா? என் மனைவிக்கு நான் கொடுக்கலப்பா, உங்க கிருபை. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கலப்பா, உங்க கிருபை. என் சபையாருக்கு நான் கொடுக்கலப்பா, உங்க கிருபை. ஆனா இவங்க எல்லாருமே என்ன பண்ண, வெண்வஸ்திரம் தரித்து கொண்டு பயங்கரமா ஜனங்க மத்தியில் நல்ல பெரிய பரிசுத்தவான்கள் அப்படின்னு பில்டப் பண்ணுறது. நல்ல படி வெண்வஸ்திரம் தரிக்கணுமா? கண்டிப்பா வெண்வஸ்திரம் தரிக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய ரீதியில இது மானசிக ரீதியில தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசகம் 7ஆம் வசனம், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படி விழித்துக் கொள்ளு. நீ விழித்துக் கொண்டு. அப்போ என் கர்த்தாவே, நான் ஒரு அக்கிரமக்காரனா இருக்கிறேன், என் சரீரத்துல நன்மை வாசமா இல்லை அப்பா. அப்போஸ்தலன் பவுல் அபயம் விடுகிறார், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆண்டவரே, நிர்பந்தமான மனுஷன் தான், என் சரீரத்தில் நன்மை வாசமா இல்லை, என்னுடைய உடலில் பாவம் இருக்கிறது, இச்சை இருக்கிறது. ஆனால் என் கர்த்தாவே, இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிடும்படியான விழிப்பு. என்னை பற்றிக்கொள், உன் இருதயத்துல என்னை தரித்துக்கொள், விழித்துக்கொள், என்னை நோக்கி கூப்பிடு. விழித்துக்கொள் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றிக் கொள்வது. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தர் என்னுடைய கண்மலையா இருக்கிறார், அவர் நித்திய கண்மலையா இருக்கிறார், அவர் தான் நித்தியத்துக்கும் என் மறைவிடம், அவர் என் நிழலா இருக்கிறவர். இதுதான் அந்த விழித்துக்கொள், என்னையே பற்றிக்கொள், உன் பெருமை வேண்டாம், உன் வரங்கள் பரலோகத்துக்கு போகாது. அன்பானவர்களே, வரங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தேவராஜ்யத்தில் சேர்ப்பதற்கும் நம்மை கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு தான் வரங்கள். இந்த வரங்கள் மூலமாய் நாம் என்ன செய்யலாம் என்றால், கர்த்தரை நெருங்குவதற்கு, ஆமா கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் என்பதற்கான ஒரு உறுதி, நமக்குள்ள ஒரு உறுதியும், அந்த வரங்களை பயன்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை நம்மிடம் சேர்ப்பதும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொண்டு நடத்துவது என்பது கனி கொடுக்கிற வாழ்க்கை. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் இந்த பிரமாணத்துக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அந்த ஆசை இச்சைகள் சிறுல இருக்கிறார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிங்க, ஊழியம் செய்கிறவர்கள் நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். பேதுரு சபைக்கு எழுதும் போதே சொல்றார் ஆண்டவர், என் ஊழியக்காரர் என்று கர்த்தர் சொல்றார். சபையில் இருக்கிற அத்தனை பேரும் அவருடைய ஊழியக்காரர் தான். ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய குடும்பத்துக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். நம்முடைய குடும்பத்துக்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை காண்பித்து, நான் என்னுடைய மனைவிக்கு இப்படித்தான் வரணும்னு சொல்லி நான் காண்பிக்கிறேன், என்னுடைய மனைவி எனக்கு காண்பிக்கிறாங்க, அதே மாதிரி பிள்ளைகளை காண்பிக்கிறாங்க. ஏதோ ஒரு விதத்தில் நம்ம தேவனுக்கு ஊழியக்காரர்கள் இருக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், மகிமையெல்லாம் என்றைக்கு என் கர்த்தருக்கே உரியது. நம்ம தாழ்த்தணும், நல்லா அந்த மனத்தாழ்வு நமக்குள்ள வர வேண்டும். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடும்படியாக, நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும்
உம்மை பற்றிக் கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களை கரைய பண்ணுகிறேன். அந்த மகிமையின் முகம், அந்த மகிமையின் தரிசனத்தை எங்களுக்கு காட்டுங்க ஆண்டவரே. அந்த மகிமையின் கர்த்தருடைய மகிமை நாங்கள் நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு மகிமையான ஒரு ஜெபத்தை எடுக்கிறார். இதைதான் கர்த்தர் எடுத்து காட்டுறாரு. எப்பா விழித்துக்கொள், நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. எங்கெல்லாம் உனக்கு பெருமை இருக்குது, உன் பெருமை உன்னை ஒன்றுத்துக்குமே இந்த பூமியில் நிலைக்க செய்யாது. உன் பெருமை உன்னை அடித்து கொண்டு போய்விடும். ஆனால் சாகிறதுக்கு ஏதுவா இருந்தால் ஒன்றுமில்லை. ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணுகிறவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனாய் இருப்பான். ஆக தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டு நீ செத்து கொண்டிருக்கிறாய். அதுல உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பதாக நிறைவுள்ளதா இல்லை. அன்பு உனக்குள்ள வந்துருச்சுன்னா நீ நிறைவு உனக்குள்ள வந்துடும். உனக்குள்ள குறைவு இருக்கிறது. தேவன் அன்பை எதிர்பார்க்கிறார். உண்மையா இல்லையா? ஆமென் சொல்லாமா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான் அன்பு இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தால் ஜீவன் இருக்கிறது. இந்த ஜீவனும் இந்த அன்பும் தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இந்த அன்பு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பை குறித்து அப்போஸ்தலர் பவுல் மகிமையாய் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதுல எது குறைவானது என்றால் அன்பு இல்லாதது குறைவானது, ஆனால் அன்பு பூர்ணமானது. நீ எவ்வளவு தீர்க்க தரிசனம் சொன்னாலும், நீ எவ்வளவு வரங்கள் உனக்குள்ள செயல்பட்டாலும், நல்லா கவனிங்க, வாசிக்க பார்க்கலாம். 8 வாசிக்க 1 வாசிக்க ஆக்சுவலா டைம் இல்ல. 8 வாசிக்க போலாம். 1:18 அன்பு ஒரு காலம் ஒழியாது, நீ ஒழிந்து போக மாட்ட, நீ நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டாய். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் அந்நிய பாஷை ஓய்ந்து போ, ரெஸ்ட்ல போயிடும். உன் அறிவு இந்த வரங்கள் அந்த அறிவு தானே. அவனுடைய திறமைக்கத்தக்கதாக அந்த தாளங்களை தேவன் கொடுக்கிறார். எல்லாம் ஒழிஞ்சிடும், மரங்கள்லாம் போயிடும். உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய என்ன ஒரு பவர்கள் ஒழிஞ்சு போயிடும். ஆனா அன்பு வாசிப்பாங்களாம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க சொல்வதும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். அந்த நிறைவானது தான் அன்பு. அந்த அன்பு கிறிஸ்துவின் சிலுவையில கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவோடு கூட சிவந்தவராய் நீ சிலுவையில அவரோடு கூட மரிக்கும் போதுதான் அன்பு நமக்குள்ளே பிறக்கிறது. மனிதனுக்குள்ள அன்பு கிடையாது, ஏனென்றால் அவன் தேவனை அறியவில்லை. அந்த அன்பு கிறிஸ்துவுக்குள் சிலுவை மரணத்தும் மரணத்தில் தான் அன்பு இருக்கிறது. மரணத்தில் தான் அன்பு இருக்கு. நம்முடைய சுயாதேசத்துக்கு நாம் செத்து தேவ சித்தத்துக்கு நாம் படைக்கிற இந்த அன்புல தான் இருக்கிறது. ஆக கர்த்தர் அங்கே அந்த ஊழியக்காரருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு? உன் கிரியைகள் தேவனுக்கு உலக நிறைவுலக காணப்படவில்லை. அப்புறம் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனது. நீ என்ன சுவிசேஷம் கேட்ட? நல்லா கவனி. மறுபடியும் முதல்ல அந்த பெற்றுக்கொண்ட வகையை நினைவு. அந்த நீ எந்த சிச்சுவேஷன்ல நீ அந்த வகை, அந்த சிஸ்டம், நீ எப்படி எல்லாருக்கும் சுவிசேஷம் வரும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி சுவிசேஷம் போறது இல்லை. ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய அந்த நிலைமைக்கு ஏற்ற போல தேவன் சுவிசேஷத்தை அனுப்புகிறார். அப்போ இந்த ஊழியக்காரனுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சிஸ்டத்துல கர்த்தர் அந்த ஊழியக்காரனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். ஆரம்ப நாட்களிலே கர்த்தர் சொல்றாரு, முதல்ல அதை நினைவு கூர், நீ பேக்ல போ. எந்த நிலைமையிலிருந்து நீ இந்த சுவிசேஷத்துக்கு ரட்சிப்புக்குள்ளாக வந்தாய், எந்த ஸ்டேஜ்ல இருந்து நீ உள்ள வந்த, அதை நீ நினைவு கூர்ந்து நல்ல மறுபடியும் நீ உன் நினைவுல கொண்டு வா. என்றால் தேவனுக்கு தேவையானது நினைவுகள். உன் நினைவுகள் என் நினைவு கிடையாது, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த நினைவுல தான் தேவன் நம்ம கேட்கிறார். நீ என்ன நினைக்கிறது இல்லையே என்று கர்த்தர் வருத்தப்படுகிறார். உன் மனதில் நினைப்பது இல்லையே, அப்போ உன் நினைவுல என்னை கொண்டு வா. உன் மாம்சத்துக்குரியவைகளை விட்டு வெளியே வந்து என்னை நோக்கி பார், என்னை நினை. நான் தான் உன் ஜீவனா இருக்கிறேன்.
அதை நீ நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பும். நம்ம உண்மையிலேயே மனம் திரும்பி இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்னா, பழையவைகள் ஒழிந்து போய் எல்லாம் புதிதாக இருக்கும். நம்மிலிருந்து கிறிஸ்து மகிமையாய் வெளிப்படுவார். அதுதான் அந்த மனம் திரும்புவது. அதை கை கொண்டு மனம் திரும்பும். இப்ப கர்த்தருடைய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் எப்படி இந்த பூமியில தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்தாரோ, எப்போதும் என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று கர்த்தர் சொன்னாரோ, அதே போல தேவனுக்கு அங்கே மகிமைப்படுத்தி வாழ்கிற அந்த அனுபவம். அப்போ மனம் திரும்பும்படியாய் நம்மை தேவன் அழைக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன்! எல்லாம் நாம சொல்லாமா, அதுல சொல்லாமா, நம்ம எந்த இடத்துல விழுந்து போனாலும் நீ மனம் திரும்பிடுமா, அதெல்லாம் வீண் பெருமை. வீண் பெருமை எல்லாம் மனுஷங்க பெருமையா பேசணும், மனுஷங்க பெருமையா பார்க்கணும்னு சொல்றா எல்லாருமே விழுந்து போயிருக்கு. ஆனால் எனக்கு ஒரு பெருமையும் இல்லை, அந்தவரை எல்லாம் என் தேவனுடைய மகிமை அப்படின்ற அந்த மகிமையில தான் கிறிஸ்துவமே இருக்கிறது. இப்போ சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். நல்லா கவனிங்க, முதல்ல தேவன் கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்துறார், இரண்டாவது குறை எடுத்து காட்டினார், மூணாவது மனம் திரும்ப அழைக்கிறார், நாலாவது நல்லா கவனிங்க, நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை நீ எச்சரிக்கை கொடுக்கிறார், ஒருவேளை நீ மனம் திரும்பாமல் போனால் எச்சரிக்கை கொடுக்கிறார். என்ன நடக்கும்? வருகையை பற்றின ரகசியத்தை வெளிப்படுத்துறார். என்ன ஒரு ஆச்சரியம்! ரகசிய வருகை. நல்லா கவனிக்கணும். நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். அறியாதிருக்கிற அந்த வருகை ரகசிய வருகை. அவர் பகிரங்கமா வரும்போது ஒரு பெரிய யுத்தம், அர்மகதோன் யுத்தம் நடக்குது. அது பகிரங்க வருகை. அர்மகதோன் யுத்தத்துல இந்த மிருகத்துக்கும் மகிமையின் கர்த்தருக்கும் தேவகுமாரனுக்கும் நடக்கிற ஒரு இறுதி யுத்தம். அந்த யுத்தம் எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க தெளிவாய் கர்த்தர் சொல்றாரு, திருடனை போல உன்மேல் வருவேன், நான் வரும் வேலையை நீ அறியாதிருப்பாய் என்று சொல்லி ரகசிய வருகையை குறித்த ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். நல்லா கவனிங்க. நாலாவதாக மனம் திரும்பாமல் போனா வரக்கூடிய இழப்பு, எவ்வளவு இழப்பு என்பதை குறித்து எச்சரிக்கை கொடுக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷ புத்தகத்துல இந்த ரகசிய வருகை, இந்த வருகை ரகசிய வருகை பற்றி பேசுகிறார். 24ஆம் அதிகாரத்தை வாசிக்க. எவ்வளவு நல்ல தேவன்! ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இரக்கம் உள்ளவர், ஆமேனா. அவர் நல்லவர், ஆமேனா. ஆமென். இந்த வசனத்துல தியானிக்கவும் நல்ல அவருடைய இரக்கம் நம்ம மனசுக்குள்ள பொங்க வேண்டும். நம்ம விழுந்து போயிட்டாலும் மனம் திரும்பும்படி அழைத்து, நமக்கு எச்சரிக்கை கொடுத்து, அந்த நீதியின் பாதையில வரும்படி அழைக்கிற ஒரு மகிமையின் கர்த்தர் நமக்கு இருக்கிறார். வாசிக்க 40 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இரண்டு பேர் வயல்வெளியில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இரண்டு ஸ்திரீகள் இயந்திரம் மறைந்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இன்னா நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். 42ஆம் வசனத்துல விழிப்பை குறித்து பேசுகிறார். 44ஆம் வசனத்துல ஆயத்தத்தை குறித்து பேசுகிறார். அன்பான தேவ ஜனமே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். நீ விழித்திராவிட்டால் நீ விழிப்பாயிரு. விழிப்புனா என்ன அர்த்தம்? நாங்கள் அனைவரும் பாவிகளா இருக்கிறோம் என்ற யாரையும் நியாயம் இருக்காதீங்க. உங்களை நீங்க பாருங்க, உங்களுடைய பலவீனங்களை அறிந்து இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலனா இருக்கிறார்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துக்கு போங்க. அதுதான் நம்முடைய பலனா இருக்கிறது. அப்ப கர்த்தர் சொன்னார், திருடனை போல வருவேன், நீ நினையாத நாளிகளை திடீரென்று நான் வருவேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஆயத்தமா இருக்கு புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்கு நம்மை கிட்ட நெருங்கி கொண்டு போகிறது, நெருங்கி போறோம். நல்ல மனமகிழ்ச்சியோடு கூட நம்முடைய பாவங்களை உணர்ந்து நம்ம எங்கே விழுந்து போயிருக்கிறோம் என்பதை விழித்து கொண்டு, என்கிட்ட ஒரு நீதி இல்லை ஆண்டவரே, அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? கோபப்படாமல், யாரு மேல எந்த ஒரு மன கஷ்டம் இல்லாமல் இருப்பதுதான் அந்த ஆயத்தம். நீ விழிப்பாரு அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல இருந்து என்ன, ஒவ்வொரு மனுஷனும் தங்கள் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு முன்பதாக பெருமையை தேடிக் கொண்டிருக்கிறான். ஆனா எந்த சூழ்நிலையிலுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய மாம்சத்திற்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா, நம்ம யாரு மேலே எந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாதுதான் ஆயத்தமா இருப்பது. நீங்க யாரு மேலே கசப்பு வச்சு நீங்க உள்ள உட்கார்ந்து எப்படி மேல போவேன்? ஏதோ ஒரு சம்பவம்,
அப்ப என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு சகோதர சிநேகத்துல நம்ம பூர்ணப்பட்டவர்கள் இருக்க வேண்டும். அப்ப திருடனை போல நான் வருவேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப கர்த்தர் தம்முடைய நீதியின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? அந்த நீதியின் வஸ்திரம் என்பதுதான் நம்முடைய நிர்வாணத்தை மூடி நான் பாவி என்பதை நம்ம உணர்ந்த சமூகத்துக்கு போகும்போது அந்த நீதியின் வஸ்திரம் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் தான் அந்த நீதியின் வஸ்திரம். இதைதான் கர்த்தர் சொல்ற திருடனை போல வருவேன். வெளிப்பட்ட விசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 16 வசனத்தை வாசிக்கும் போது வெளிப்பட்டல் 15 வெளிப்பட்டல் 16:15 வாசிக்க பார்க்கலாம். இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு. இந்த நிர்வாணம், திருடன், மானம் என்ன அவன் தான் பெருமையை தேடிட்டு போறான். ஜனங்க வந்து என்ன வரங்களை பத்தி என்னுடைய ஆக்டிவிட்டிஸை பத்தி பெருமையா காட்டினா போதும். ஏன்னா நிறைய ஜனங்கள் வந்து சேரும் தானே. வரங்கள்லாம் எங்கெல்லாம் வரங்கள் பயங்கரமா செயல்படுதோ அங்க நிறைய கூட்டம் வந்து சேரும். ஆனா நீங்க சத்தியத்தை சொல்லி பாருங்க எல்லாம் ஓடி போயிடும் தானே. அப்ப நிறைய வரங்கள் செயல்படுத்தி இங்க ஜனங்கள் என்ன பண்ண நிறைய கூட்டங்கள் வந்த உடனே என்ன ஆயிடுனாக்கா அந்த நிர்வாணி நான் ஒண்ணு பாவிலாம் ஒண்ணும் கிடையாது, நான் வந்து நீதிமான் அப்படின்னு தன்னைத்தானே நீதிமான் சொல்லக்கூடிய சுயநீதி, அந்த சுயநீதிக்குள்ள போயிட்டு வஸ்திரம் இல்லாம நிர்வாணியா இருக்கிறான். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த விசுவாசம், அவர் மேல வைக்கிற அந்த நம்பிக்கை, அதுதான் நம்முடைய நிர்வாணத்தை மூடுகிற ஒரு மகிமையின் வஸ்திரம். அப்ப கர்த்தர் சொல்ற இதோ திருடனை போல வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமே நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். எப்பொழுதுமே விழிப்பாருங்க. எனக்கு பெருமை இல்லை ஆண்டவரே, நான் ஒரு பொருட்டே இல்லை ஏசப்பா, என் கையில வரக்கூடிய நன்மை எல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவர். மன சந்தோஷம் இருக்கு. அந்த சந்தோஷம் தான் விழிப்பு. என் கர்த்தர் என்னை இந்த பாவ சரீரத்திலிருந்து இந்த உடல் இந்த உலகத்திலிருந்து என்னை ரட்சித்திருக்கிறார். இந்த உலகத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என் ஆத்மா மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அந்த விழிப்பு என்பது எக்காரணத்தை கொண்டு மன சஞ்சலப்படுறதுக்கு இடம் கொடாமல், ஏன் எனக்குள்ள இந்த சஞ்சலம் வருது, அதுக்கு என்ன காரணம்? சுயநீதி. அந்த சுயநீதிக்கு என்ன காரணம் அப்படின்னா அறிவு. அறிவு இருக்கு பாருங்க, அறிவு. அறிவு இன்னைக்கு கடைசி காலத்துல ஒரு சின்ன விஷயத்தை சொன்னா கூட அவங்க ஆசைப்பட்டுருவாங்க. அந்த ஆசையை வந்து தடை பண்ணா அணுகுண்ட விட பயங்கரமா வெடியுது. என்னால அது எப்படி, ஏன் அறிவு அவ்வளவு பெருகி இருக்குது. ஆனால் என் தேவன் தான் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். நான் சொல்ல புரியுது. சின்ன பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கிற பிள்ளைக்கு அந்த பிள்ளை ஆசைப்படுற ஒரு கேம் வாங்கி தரல அப்படின்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளை ஆசைப்படுற எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தாகணும், அந்த பிள்ளையால மொபைலை கீழே வைக்க முடியாது. புட்டுக்கணும் என்ன ஆகுது? தூக்கி அடிக்கிறதுக்கு போறது. இதெல்லாம் இப்படிப்பட்ட காரணம் என்னன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜ், அறிவு, கர்த்தர் சொல்ற அறிவு குறைவுள்ளது. அது ஒண்ணு பண்ணது விசுவாசம் மட்டுமே. அந்த கர்த்தரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை, அந்த ஜீவனில் இருக்கக்கூடிய அந்த பார்வை, விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஏன்னா இதெல்லாம் வயலில் போடுதுன்னு நல்ல பெரிய நீதிமான் முறை காட்டுகிறேன். மாய்மால வாழ்க்கை முழுக்க இந்த சபை செட்ட சபை மாய்மாலம். ஏன்னா ஏன் செட்ட சபை மாய்மாலம்? வெளியே நல்லா இயேசப்பாவுடைய பேரை சொல்லிக்கின்னு உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மகிமை, இயேசு ராஜாவுடைய மகிமை உள்ள கொஞ்சம் கூட இல்லை. அப்ப ஆண்டவர் இந்த காரியத்துக்கு சொல்றாரு, திருடனை போல வருகிறேன் என்பது முழுக்க ரகசிய வருகை சொல்றாரு. ரகசிய வருகைக்கு ஒரே ஒரு தகுதி விழிப்பு. அந்த விழிப்பு என்பது சந்தோஷம், ஆயத்தமா இருப்பது, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியா இருப்பது. 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்துல 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க போகலாம். 10ஆம் வசனத்தை வாசிக்க போகலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். இப்படி இவையெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக நல்லா கவனிங்க. ஒரு பயங்கரமான ரகசியத்தை சொல்லுகிறார், ஒரு சத்தியத்தை சொல்லுகிறார். என்ன? கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். திடீரென்று அவர் வருவார், யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அந்த நாள் வரும்போது
அப்பொழுது வானங்கள் மடமடவிடும். வானங்கள் என்று சொன்னால் மேல இருக்கிற ஸ்பேஸ், இந்த அட்மாஸ்பியர், இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொல்லுவாங்க இல்லையா, மேல இருக்குது இல்லையா, இதெல்லாம் இப்போ ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் தான் எல்லாத்தையும் இந்த காத்து கொண்டு, அதான் வானம், அதான் வானம்னு சொல்றாரு. அதுதான் சூரியனுக்கு வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ், அப்புறம் மற்ற கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள், அந்த கதிர்கள் எல்லாம் வந்து மனிதனுக்கு சேதம் வராதபடிக்கு பாதுகாத்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையில சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ராப்சர் நடந்ததுமே இந்த ஓசோன் லேயர்ல ஒரு பெரிய ஓட்டை விழும். அப்போ என்ன ஆகுதுனாக்கா, இன்னைக்கு இருக்கிற எலமெண்ட்ஸ், இந்த பஞ்ச பூதங்கள் எல்லாம் வெந்து உருகி அழிந்து போய்விடும். பூமியும் அதனுடைய கிரியைகளும் எரிந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார். அதனால நீங்க இந்த சூரியனுக்கு கீழே நடக்கிற இந்த காரியங்களை போய் மாட்டிக்காதீங்க. பரிசுத்த நடக்கைக்குள்ள வாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கை உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் என்று இங்கே பேதுரு எழுதுகிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் கர்த்தரை தரிசிக்க முடியாது. யாவரோடு சமாதானமாக இருங்கள். யார் மேல எந்த கசப்பும் இல்லாமல், எந்த ஒரு மனபாரமும் இல்லாமல் இருப்பதுதான் விழிப்பு. நீ சும்மா மரங்களை மட்டும் வச்சுக்கணும், வீணா செத்து போனவனாய் மாய்மலக்காரனா இருக்காதடா. நீ விழித்து கொண்டது யாவரோடும் சமாதானம். அதான் இங்க பேதுரு எழுதுறாரு. எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்க இருக்கணும் அப்படின்னாக்கா, மனமகிழ்ச்சி. யார் மேல கசப்பு பிரச்சனை எப்படி இருக்கும்? நீ மனமகிழ்ச்சி இருப்ப. எபிரேயர் எழுதும் 12வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கும் போது, யாவரோடும் சமாதானமா இருக்கவும், வாசி, சமாதானமா இருக்கவும், பரிசுத்தம் உள்ளவரா இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. நாம் மத்திய ஆகாயத்துல நமது கர்த்தரை முகமுகமாய் தரிசிக்க வேண்டுமே ஆனால், மத்திய ஆகாயத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை மகிமையிலே அழைத்துக் கொண்டு போவார். அவரை போய் நாம் தரிசிக்க வேண்டுமே ஆனால், யாவரோடும் சமாதானம். நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம் என்பது எந்த மனுஷனும் கிடையாது. இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். அதனுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். இதை நீ புரிஞ்சுக்கிறதா கிறிஸ்தவன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும். அதனுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தையாகான். அப்ப யாவரோட சமாதானமா இரு. அப்போ பரிசுத்தம் இருக்க நாடு. ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. அன்பானவர்களே, நம்ம எல்லாம் மனமகிழ்ச்சியோடு கூட விழித்து, ஆண்டவரே நான் ஒரு பாவி, ஆண்டவரே நான் அனுபவித்திருக்கிற எல்லாம் உங்க கிருபை, எல்லாம் கையை வைத்து சொல்ல பார்க்கலாம். எல்லாம் இயேசுவுடைய கிருபை நமக்கு கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்தவர் அவருடைய கிருபையினாலே நாம் அனுபவித்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக ஏன் நம்ம காலைதோறும் ஒரு சமூகத்தில் நிற்கிறோம்? எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, இதுவரைக்கும் எனக்கு கொடுத்தது எல்லாம் உங்க கிருபை ஏசப்பான்னு சொல்லி தேவ சமூகம் நிற்கும் போது நம் காலைதோறும் புது கிருபை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆகையால நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். உன்மேல் வரும் வேலையை நீ அறியாதிருப்ப. அப்போ உனக்கு தெரியாம போயிடும். ஏன் உனக்கு தெரியாம போது? இருள் இருக்கிற நீ இருளுக்குரியவன். இதுதான் தெசலோனிக்கே சபைக்கு எழுதும் போது எடுத்து வாசிக்க அப்போஸ்தலர் பவுல் 1 தெசலோனிக்கே புத்தகம் 5வது அதிகாரத்துல 1 வாசிக்கிறேன். ஏன்னா மேல 4-15 வருஷத்துக்கு பார்த்தா ரகசிய வரை சொல்லியிருப்பாரு. நான் வேகமா வாசிக்கிறேன், நம்ம நேரம் இல்லை. 4:15 வாசிக்கிறேன். 1:4-15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நல்லா கவனிக்கணும். யார் தேற்றுங்க? யாவரோடும் சமாதானம். தேவ சபையில எதிர்க்கணும்னா ஒருவரை ஒருவர் எதை கொடுத்து கவலைப்படாது. நம்மை மீட்கிறதுக்கு நம் கர்த்தர் வருகிறாரே, பாவிகளாகிய நம்மிடத்துல ஒன்றும் இல்லையே அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் தேற்றுகிற இந்த தேவ அந்த சமாதானத்துல தான், இந்த அன்புல தான் ரகசியம் வருகிற ரகசியம் இருக்கிறது. ஆக ஒருவரோடு சமாதானம் வருது. குடும்பத்துல சமாதானம், ஒருவரை ஒருவர்
தேற்றுகிற அந்த அன்பு. யாருக்காக ஒரு பலவீனம் இருக்கிறது, மனசோர்வு இருக்கிறது என்றால் அவரை விசாரித்து அவரை தேற்றுகிற அந்த அன்பு இருக்க வேண்டும். இதுதான் சகோதர சிநேகம். இப்ப சொல்லிட்டு 5 சொல்ற, சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டியது இல்லை. ஏன்? ஒருவருக்கு ஒரு தேற்றுங்க, ஒருவரும் சமாதானமா இருங்க. நீங்க நாங்களாம் பாவி என்ற உணர்வு தான் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? இங்க யாருக்குமே மகிமை கிடையாது. எல்லாருமே நாம் எல்லாரும் பாவிகள். கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார், நம்மை நீதிமானாக வைத்திருக்கிறார், நம்மை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்ப சொல்றாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தரினால் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்று அவர்கள் சொல்லும் போது, யார் சொல்லும் போது? இந்த சர்தை சபையார் நாங்களாம் ரொம்ப சமாதானமா சௌக்கியமா இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல காசு பணம் நல்லா இருக்குது, நல்ல பேரும் புகழமா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கும்போது, கர்ப்பவதியானவர்களுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும், அவர்கள் தப்பி போவதே இல்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல, அங்க கொண்டு வந்த பாருங்க அந்த விழிப்பு, மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்வார்கள். பகலுக்குரியவர்களாக நாமும் தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையும் தலைச்சிறன் தரித்துக் கொண்டிருக்க கடவோம் என்று சொல்லி இங்கே ஒரு பெரிய எச்சரிக்கையை கொடுக்கிறார். தேவன் நம்மை கோபாக்கிற்கு நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கு நியமித்திருக்கிறார். அதை தூங்குகிறது என்பது சுயநீதி, சுய பெருமை. தேவ நீதி என்பது விழிப்பு. கர்த்தராகிய இயேசு ரட்சகர், அவரோடு கூட சிலுவையில் மரித்தேன். இதுதான் விழிப்பு, இதுதான் பகலுக்குரியவர்கள். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், வெளிச்சம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் பகலுக்குரியவர்கள் இருப்போம். அடுத்து 5வதாக, அந்த சபையில நல்ல ஊழியக்காரன் விருந்து போயிருக்கான். என்ன ஆச்சரியம் பாருங்க, அந்த ஊழியக்காரன் விருந்து போயிருக்கிறான், அந்த ஊழியக்காரன் செத்தவனா இருக்கிறான், அந்த ஊழியக்காரன் மயமாக்காரனா இருக்கிறான். ஆனா சபையில இருக்கிற ஒரு சில பேர், கொஞ்சம் பேர் கர்த்தருடைய இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். வாசிக்க பாருங்க, அந்த வசனம் வெளிப்பட்ட 3வது அதிகாரத்துல 4வது வசனமா வாசிக்கலாம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு, அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். அவராமன் சொல்லுங்க. இவங்க வெண்வஸ்திரம்னா இந்த பட்டணம் நல்லாவே புரியும். எல்லாமே அந்த பட்டணத்துடைய ஸ்ட்ரக்சர், அங்கே நடக்கக்கூடிய அந்த சம்பவங்களை வைத்துதான் கர்த்தர் என்ன, அவர் ஓமைகளினாலே, ஓமையும் ஒளியினாலே நம்மோடு பேசுகிறவர். அது சுரமண்டலத்தின் மேல் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற மகிமையின் கர்த்தர். அது பிதாவாகிய தேவனை துதிக்கிற துதி. இப்போ தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. எதனால இந்த வஸ்திரம் கரைபடும்? வஸ்திரம் என்ன? நீதியின் வஸ்திரம். ஆமெனா? என்ன நீதியின் வஸ்திரம்? எது நீதி? தேவ நீதி. கிறிஸ்து இயேசு என்ற ரட்சகர், அவர் என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர். அவரோடு நான் சிலுவையில் மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன் என்பதுதான் நீதி. அப்போ மகிமையெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல தேவனுக்கே. இயேசு கிறிஸ்துவே ராஜாவாக இருக்கிறார். யூதாவின் புத்தகத்தை வாசிக்கும் போது 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யூதாவின் புத்தகம் 25 23 மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். எதனால கரைபடுறோம் நாம? மாம்சத்தினால. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. நல்லா கவனிக்கணும். அரசியல், மதம், பொருளாதாரம், அப்புறம் மீறுதல், அக்கிரமம், அப்புறம் சாபம். இதெல்லாம் நம்ம பல முறை சொல்லியாச்சு. இது 3 ஒன்றாக செயல்படும். நம்முடைய அசைவை நம்முடைய ஆத்மா மறந்திருக்க வேண்டும். நம்முடைய அசைவை நம்ம பெருமைப்படுத்தும். நல்லா கவனிங்க. எல்லாரும் சொல்லலாம், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய அசைவை பெருமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். தெரியுமா? ரட்சிப்பு ரொம்ப சென்சிட்டிவா பார்க்கணும்.
அதுதான் பைபிள் ஸ்டடிலாம் வச்சு நம்ம ஏசப்பாவை சந்திக்கணும் அப்படின்னா இந்த அழிஞ்சு போற இந்த மாம்ச உடல்ல இருந்து நான் எப்படி மகிமை அடையணும்னா அதுக்கு போராடணும். சர்ச்சு கூட்டி ஆராதனை பண்ணாங்க, ஜனங்க வர மாட்டேங்குது. ஆனா மற்ற வருகையில் நாங்கள் போயிடுவோம், நாங்க தான் பரலோகத்துக்கு போகிறது இருக்கின்ற எண்ணம் வர வந்துடுது. நல்லா கவனிங்க, மாம்சத்தால மட்டும்தான் நம்ம ஆத்மாவை கரைப்படுத்துவோம். இந்த ஆத்மா வெளியேற பெற்றது நம்முடைய நினைவுகள் இருக்குது, அது தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் ஒன்றுமில்லாமல் இருந்து ஒன்றை நினைத்தார், ஒன்றுமில்லை அதே நினைவுகள் தான் நமக்குள்ள. ஆனா நமக்குள்ள இப்ப மாம்ச நினைவுகள் வந்துச்சு. ஆக நம்ம என்ன செய்யணும்னா நம்முடைய அசைவுகளை பெரும் நம்மளை பத்தி யாருன்னா நம்ம சொல்ற சகுனம் இருக்கும், அதையெல்லாம் என்ன நினைக்கிறோம். ஆக மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுன்னு டாக்டர் சொல்றாரு. அப்போ நீ அதை விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். அந்த வஸ்திரம் என்பது இயேசுராஜரின் நினைவிலேயே இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. உன் மாம்ச நினைவு உனக்கு இருளை கொடுக்கிறோம், உனக்கு வலியை கொடுக்கிறோம், உனக்கு வேதனையை கொடுக்கிறோம், உன் மனசுக்குள்ள பாரத்தை கொடுக்கிறோம். ஆனால் இயேசு ராஜாவை குறித்த அந்த நினைவுகள், அவரை பற்றின அந்த இன்பமான அந்த ஆலோசனைகள் அவ்வளவு சமாதானத்தை கொடுக்கும், அவ்வளவு மனமகிழ்ச்சி கொடுக்கும், அவ்வளவு பீஸ்ஃபுல்லா நம்முடைய மனம் இருக்கும். அன்பானவர்களே, நான் அன்பாய் சொல்லுகிறேன், தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள் என்பதை, அவர்களுக்கு ஒரு ஒரு பலன் இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறார். நடப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கும் நல்ல பலனை கொடுப்பேன் என்று சொல்றார். வாக்குறுதி கொடுப்பது என்பது அந்த ஊழியக்காரனுக்கு அந்த சபையில கொடுப்பது. சிம்ரனா சபை தான் வாக்குறுதி பெற்றுச்சு, ஆமெனா. ஆனால் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு கிடைக்கும் மகிமையின் பலன் என்பது பொதுவானது. அவருடைய மகிமை நோக்கி பார்த்தவர்களுக்கு பூர்ணமான ஜெயம் கொண்டவர்கள். ஆக இந்த மாம்சத்தை ஜெயித்து நாம் மகிமை அடைந்து கிறிஸ்துவின் இறுதி தரித்துக் கொண்டு கிடைப்பது. ஆனால் இது பாத்திரவான்களுக்கு கிடைக்கும் ஒரு நல்ல பலன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரவான்களுக்கு கிடைக்கும் பலன். இந்த பாத்திரவான்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த பலன், அந்த பலனை கூட சொல்றாரு, அவர்கள் வெண்வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியாக இந்த மகிமையின் கர்த்தரை நோக்கி பார்த்த அந்த விசுவாசம் உள்ளவர்களுக்கு, ஜெயம் கொண்டவர்களுக்கு என்ன நடக்கும் வாசிக்க பார்க்கலாம். 5வது வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து இந்த நாமத்தை நான் திருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் சர்தை சபையில தாம் பேர் பெருமைக்காக ஓடணும். ஒரே ஒரு கான்செப்ட், இதுதான் சட்ட சபை. இவன் உன் பெருமையில தான் மனுஷனுக்கு மரணமே உள்ள வந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனும் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அசைவதில் இந்த மூன்றுமே ஒன்றரை கலந்திருக்கிறது. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஆக இந்த சுய நீதிக்கு செத்து தேவ நீதிக்கு அவன் பிழைத்திருக்க வேண்டும். அப்போ இப்படி நீ இருப்பாயானால் அவனுக்கு வெண்வஸ்திரத்தை கொடுப்பேன். இவன் என்ன பண்றான், இவன் இந்த சைபல் என்கிற விக்கிரகம் அங்க இருக்கிறது, அது அவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை அந்த விக்கிரகத்தில் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அதெல்லாம் உன்னை அழிவுக்கு நேரம் கொண்டு போச்சு. ஆனால் உன்னுடைய சுயநீதிக்கு நீ செத்து நீ தேவ நீதிக்கு பிழைத்திருப்பாயானால் நீ ஜெயம் கொண்டவன். அப்படி இருப்பாயானால் உனக்கு வெண்வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன். நல்லா கவனிக்கணும். 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களால் பிதாவாகிய சிங்காசனத்தை அவர்கள் சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அன்பானவர்களே, அந்த வெண்வஸ்திரம் என்பது அவருடைய நீதியை காண்பிக்கிறது. ஆக நீ தேவ நீதியை உடையவனாயிரு, நீ விசுவாசத்துல பூர்ணப்பட்டவன் என்பதை காண்பிப்பதுதான் இந்த வெண்வஸ்திரம். அங்க 4வது வாசிக்கும் போது அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனம் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்க கண்டேன். ஆக இந்த வெண்வஸ்திரம் தரித்து, இந்த வெண்வஸ்திரம் என்பது அது பரிசுத்தவான்களுடைய நீதியை காண்பிக்கிறது. தேவன் கொடுத்த அந்த வெண்வஸ்திரத்தினால தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆக இவர்கள் தேவனுடைய நீதியை உடையவர்கள், கிறிஸ்துவின் நீதியை உடையவர்கள். பாவம் அறியாத நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆக கிறிஸ்துவின் நீதியை உடையவனாக நீ
என்னன்னா உனக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். அந்த வெண்வஸ்திரம் மகிமையின் வஸ்திரம். ஆமெனா, மகிமை எடுத்து தேவன் கொடுக்கிற வஸ்திரம். இது அழுக்காகாது, கரையாகாது, எந்த ஒரு கரைதிரை இல்லாம நல்லா மகிமையாக இருக்கும். அது தேவனாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த மகிமையின் வஸ்திரம். ஆக கரைதிரை இல்லாமல் இந்த மகிமையின் வஸ்திரத்தை காத்துக்கொள் என்று எபேசியர் 5 வாசிக்கிறோம். கரைதிரம் இல்லாமல் தமக்குள்ள மகிமையின் சரீரமாக தமக்கும் நிறுத்திக் கொள்ளும்படிக்கு சபைக்காக தம்மைத்தாமே ஒரு ஒப்பு கொடுத்தார். ஆக கரையை இருக்கக்கூடாது, திரையை கொண்டு பரிசுத்தம் உள்ள ஒரு மகிமையின் வஸ்திரமாக நம்ம என்ன பண்ணணும்? மகிமையாக நம்முடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என்பது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவான்? அந்த சிவப்பு நிற கல்லுல அவன் பேர் எழுதி வச்சு உட்காந்து, அவன் பேர் எழுதி வச்சுன்னா நல்ல ராசி கல்லு. நீ என்ன பண்ணுவோம்னா உனக்கு மரணமே இருக்காது, இந்த தேவதை இந்த தெய்வம் வந்து உயிர்த்து எழுப்பிடும் அப்படின்னு நம்பிக்கையெல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. நான் கர்த்தர் சொல்றேன், எப்போது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? சொல்லுங்க பார்க்கலாம். எப்போது நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்? எந்த ஸ்டேஜில் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்கள் அங்கே மரணம் அவர்களை ஆட்கொண்டிருந்தது. தலைச்சல சங்கரிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சாபத்தில் இருந்தார்கள். அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து தங்கள் வீட்டு விலைக்காலிலே பூசி அவர்கள் அந்த சங்காரத்தினாலே அவர்கள் சங்காரம் ஆகாதபடிக்கு அவர்கள் மீட்கப்பட்டார்கள். காரணம், யார் யாருடைய வீட்டுக்குள்ள இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் இருந்து அந்த பஸ்காவுடைய மாம்சத்தை புசித்தார்களோ அவர்களுடைய பெயரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதிவிட்டார். அவர் வனாந்தரத்தில் பாவம் செய்த போது அப்ப மோசே போயிட்டு அங்க போயிட்டு மன்றாடுவார், திறப்பில் நின்று மன்றாடுவார், ஆண்டவரே என்னுடைய பெயரை வேண்டுமானால் நீ கிறுக்கி போடும், ஆனால் நீர் எழுதின உடைய புஸ்தகத்துல இந்த ஜனங்களுடைய பெயரை கிறுக்கி போடாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் மோசே சொல்வார், அதுக்கு கர்த்தர் சொல்லுவாரு, எனக்கு விரோதமாய் பாவம் செய்த எவன் எனக்கு தெரியும், அவனுடைய பெயரை நான் கிறுக்கி போட்டுருவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப எப்பொழுது நம்முடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் அப்படின்னா, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்துல பாவம் இருக்கிறது, நான் பாவம் செய்திருக்கிறேன், என் கர்த்தர் என் ரட்சகராய் இருக்கிறார், அவர் ரத்தத்தினாலே என் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மனசார நம்ம உள்ளத்துல நினைப்போமே, அப்பா நான் இவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கிறேன், என் ஆவியில நான் அந்த பாவத்தை நினைவு கொண்டேன், என் ஆத்மாவில அதை தீர்மானித்தேன், என் மாம்சத்துல இந்த பாவத்தை நான் செய்தேன். அதுதான் அந்த வீட்டு வாசலுடைய 3 அந்த வாசக்கால மேல் சட்டம் ஒன்றிலும் 2 நிலைக்காலிலும் அந்த ரத்தத்தை பூசுவது. அப்போ என்னுடைய ஆவியிலும் என்னுடைய ஆத்மாவிலும் என் மாம்சத்திலும் நான் அசுசிப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் செய்திருக்கிறேன், உங்க ரத்தம் என் பாவத்தை கழுவிருக்குதுப்பான்னு சொல்லி அந்த பாவத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வும், அந்த பஸ்காவினுடைய மாம்சத்தை புசிக்கிற அனுபவமும், அந்த ஒரு ரத்தம், அவருடைய பலன், அவருடைய மகிமை, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் ரட்சகர், அவர் என் கூட இருக்கிறார், அவரை நினைவு கொண்டிருக்கிற அந்த நினைவுல தான் நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும். அப்ப இந்த சபைக்கு கர்த்தர் தம்முடைய நீதியை நோக்கி பார்க்கும்படியா, சுயநீதியை அன்பாய் சொல்கிறேன், எந்த ஸ்டேஜிலுமே கோவப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க, வெக்க எனக்குரியது ஆண்டவரே, நீதி உமக்குரியதுப்பான்னு சொல்லி தாழ்த்துங்க. நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவா இருப்போம், நமக்குள்ள சத்தியம் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு கிருபையை மன்னித்து நம்மை வாழ வைக்கிறதுக்கு தேவன் உண்மையில இருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? அவர் ஒரு சபையுடைய மூப்பர், நான் சபைக்கு மூப்பராக இருக்கிற நான் எழுதுகிறேன் என்று சொல்லி காண்பிக்கிற அவர் நம்மில் பாவம் இல்லை என்போமானாலும் சொல்றாரு. நம்மால என்ன பண்ண எவ்வளவு பெரிய போராட்டம் வருகிறது, இது எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம், எப்படி இயேசுவோட கிருபையில ஜெயிக்கிறோம் என்பதை குறித்து ஆராய்ச்சி தெரியாது. ஆனா சிம்பிளா நியாயம் தீர்த்து விடுவாங்க. தவசத்தை வாசிக்கிறேன், எல்லாம் கவனிக்க. 1 யோவான் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நமக்கு பாவம் இல்லை, நமக்கு பாவம் நமக்குன்றது பாருங்களேன். அவர் நிருபத்தை எழுதுகிறார், மூப்பனுக்கு உடன் மூப்பனாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி 2ஆம் நிருபம் 3ஆம் நிருபத்திலெல்லாம் மூப்பன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். மூப்பன் என்பது ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஜெயம் கொண்டவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். எதுல ஜெயம் இருக்குது என்றால், என்னில் பாவம் இருக்கிறது, நான் பாவ சரீரத்தில் இருக்கிறேன், நான் பிளட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
இதுல உட்காந்து ஊத்து உட்காந்துருக்கு, மற்றவங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்றது. அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களை ஆராய்ச்சி பண்ணுங்க. உங்களை நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்க இருப்போம். சத்தியம் நமக்குள் இல்லை. சத்தியம் நமக்குள் இல்லாதனால நல்லா ஃப்ரீயா வளர்க்குற. ஆனா சத்தியம் நமக்குள் இருந்துச்சுன்னா அந்த மாம்சத்தை புசித்து கொண்டே இருப்பார். அந்த பஸ்காவை நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நல்ல முதல்ல பாவ உணர்வு, இரண்டாவது பாவ மனஸ்தாபம், மூன்றாவது பாவ அறிக்கை. நல்லபடியா முதல்ல இருந்து பாவ உணர்வு. ஐயோ இது பாவம். என்ன மனுஷன் வந்து பாவம் செய்யறான், இது பாவனே தெரியாம தெரியும். தண்ணியை கூட கூடிய சேற்ற சாக்கடையை குடிக்கிறான், அவனுக்கு தெரியல. அப்ப சத்தியத்துக்குள்ள வந்து சத்தியத்தை கேட்கும் போது அந்த உணர்வு ஏற்படும். ஊழியக்காரன், ஒரு நல்ல ஊழியக்காரன் நியாயம் இருக்கிறவனாக அல்ல, பாவத்தை உணர்த்தக்கூடியவனாக. தாவீது பாவம் செய்த போது இது பாவம்னே தாவீதுக்கு தெரியல. நல்லா கவனிங்க, எல்லாம் பரிசுத்தமாக இருக்கான். ஆனால் நாத்தான் தீர்க்கதரிசி போய் பாவத்தை உணர்த்தின போது அப்போ அவர் என்ன பண்றாரு, அந்த பாவ உணர்வு அடைகிறார், அந்த பாவத்துக்காக மனஸ்தாபப்படுகிறார். மூன்றாவதாக அந்த பாவத்தை அறிக்கை செய்கிறார். தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் என் பாவத்தை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே என்ன நீங்க நியாயம் இருப்பீங்கல்ல, நீங்க நியாயம் விசாரிப்பீங்கல்ல, அந்த நியாய விசாரணை நாளில் நான் மீட்கப்படும்படிக்கு நான் அறிக்கை இடுகிறேன் என்று சொல்லி அறிக்கையிடுவார். அன்பான தேவஜனமே, நம்முடைய தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய், இரக்கம் உள்ளவராய், நம்முடைய பலவீனங்களை அறிந்தவராய், நம்ம எவ்வளவு பெரிய பாவிகளாய் இருந்தாலும் அதை அந்த உணர்ந்து கொள்ளுங்க. நீ வந்துட்டு அம்மாண்டவரே நான் பாவம் செய்தேன், எனக்கு பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி நான் ஒரு பாவியம் என்ற உணர்வு இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் மீட்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. அவருடைய வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார், நமக்குள்ள சத்தியம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதனால உன் பெயரை நான் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறேன். ஒருவேளை நீ மறுபடி கொஞ்சம் ஸ்லைடு வாங்கி எதுக்கெடுத்தாலும் நீ கோபப்பட்டு உன் பெருமைக்கு நீ கோபம்னு ஒண்ணு வருது, உன் இருதயத்துல கசப்பு வந்துருச்சுன்னு நீ பேசிக்கல, அப்ப உன் பேரை நான் கிரிக்கிடுவேன்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் மற்றவங்களை பார்த்து நியாயம் இருக்கும், நமக்குள்ள இருக்கிற பாவத்தை உணர்ந்து கொள்ள மாட்டோம். நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அன்பாய் சொல்லுகிறேன், இன்னைக்கு சபையில ஊழியர் செய்யறோம்னு சொல்லி இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா நல்லா மற்றவங்களை வச்சு நல்லா நியாயத்துக்கு பயங்கரமா பிரசங்கம் வரங்களை செயல்படும். அவங்க தங்களை பார்த்து விட்டுருவாங்க. இன்னைக்கு எல்லாருமே பார்க்கிறேன். இப்ப நேற்று கூட ஒரு பிரதர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பிரதர் வேலை செய்து ஊழியம் செய்தாரு. அவர் கூட ஒரு நிறைய விஷயம் பேசினாரு. பிரதர் நீங்க நான் அவங்களை பார்க்குறேன், நல்ல விஷயம், நல்ல விஷயம் சொன்னாரு. ஆனால் நான் கூட ஊழியம் செய்து கொண்டிருந்தேன், ஒரு பயங்கரமான வல்லமையான ஊழியம் செஞ்சவங்க. அவர் போயிட்டு அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா அவர் போயிட்டு கையை வச்சாருன்னா பேயெல்லாம் அப்படி ஆடும். அமாவாசை பிரேயரு, நைட் பிரேயரு, அப்புறம் விசேஷத்த வல்லமையினுடைய கூடுக, விசேஷத்த அபிஷேக கூடுதல்னு சொல்லி வாரத்துல 4 நாள் 5 நாள் கூட்டத்தை வச்சு கூட்டத்தை பயங்கரமா சேர்த்து அவருடைய கிட்ட இருக்கிற பவர்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்களும் ஆச்சரியப்பட்டு அந்த மாதிரி ஊழியம் செஞ்சாரு. ஆனா இன்னைக்கு ஆட்டோ ஓட்டிக்கிறாரு, இன்னைக்கு அவர் ஆட்டோ ஓட்டிக்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுதான் சரத்தை. இன்னைக்கு இருக்கிற இந்த வல்லமையை பார்த்து ஓடுவாங்க, ஆனால் கிறிஸ்துவின் மேன்மையை நோக்கி பார்த்து வரத்துக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை இன்னைக்கு. அப்போ ஜீவ புஸ்தகத்தில் எப்போது பேர் எழுதப்படும் என்றால், என் பாவத்தை நான் உணர்ந்து என் பாவத்தை நான் மனஸ்தாபப்பட்டு நான் அறிக்கை செய்யும் போது அந்த வார்த்தை நமக்குள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள வந்துச்சுன்னா, அவருடைய வார்த்தை நமக்குள் இராது அப்படின்னு அர்த்தம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள வந்துச்சுனாவே அந்த பாவ உணர்வு ஏற்படும். அதுதான் வார்த்தையை உட்கார்ந்து கூர்ந்து கவனிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. அப்ப தேவன் நம்மை மகிமையாய் கொண்டு போவார். அப்ப ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பெயரை அவர் என்ன செய்யறாரு, அவர் அந்த மகிமை எழுதி வைக்கிறார். அது மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் முன்பதாக நம்முடைய பெயரை சொல்லுகிறார். எல்லாம் கரங்கள் சொல்லலாம். எவ்வளவு பெரிய மகிமை எல்லாம். அழிஞ்சு போற மனுஷன் எத்தனை நாள் பெருமையை பார்த்துருப்பான். அழிஞ்சு போற ஒரு மனுஷன்
அந்த மனுஷனுக்கு முன்னாடி நீ பெருமையா நிக்கணும் நினைக்கிற எத்தனை நாள் பார்த்திருப்பான். ஆனால் கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன், அவருக்கு முன்பதாக நம்முடைய பெயரை கர்த்தர் சொல்லும் போது பிதாவாகிய தேவன் நம்முடைய பெயரை ஒரு நினைவில் வைக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை மகிமைப்படுத்துகிறார். அதான் அந்த வசனம் சொல்லி வாசித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாய் இருப்பானே என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேன் அங்கே ஊழியர்கள். வசனம் வாசிக்கலாம். 26 வாசிக்கப்பட்ட 26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். கரகத்தில் சொல்லாமா? நம்மளை யார் கனம் பண்ணுவாங்களா? பிதாவாகிய தேவன் நம்மை கனப்படுத்துவாராம். எனக்கு நீ ஊழியம் செய். இந்த ஊழியக்காரன் அவனுக்கு ஊழியம் செஞ்சான். ஏசப்பா பேரை சொல்லி கொஞ்சம் வச்சா சுயநீதி, தான் பெருமை, வல்லமை, அபிஷேகம். அதான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரனுக்கு 7 ஆவிகளை உடைய தேவகுமாரன் சொல்றாரு. தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர் சொல்றேன்னு சொல்றது தேவகுமாரன் சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு ஊழியம் செய்வோமே ஆனால் பிதாவானவர் நம்மை கனப்படுத்துவார். என்ன அர்த்தம்? நம்ம பேரை சொல்லி கூப்பிடுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேறு ஒருவனும் அறியாததும் அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறிந்து கொள்ள முடியாததுமாகிய புதிய நாமத்தை அவர் பேர் சொல்லி அழைப்பார். என் குமாரனே என்று அழைப்பாரா? பிதாவின் குமாரனே என்று பேர் சொல்லி நம்ம கூப்பிடுவாரா? எவ்வளவு மகிமையா இருக்கிறதே நம்ம மேல போகும்போது. அவர் பெருகம சபைக்கு எழுதும்போது சொன்னார் இல்லையா, மறைவான மன்னாவை கொடுப்பேன், வேற ஒருவனும் தெரியாத ஒரு நாமத்தை நான் கொடுப்பேன். வேற ஒருவனும் அறியாத அந்த நாமம் என்ன தெரியுமா? அது பிதாவின் குமாரன் என்கின்ற அந்த நாமம். பிதாவாகிய தேவன் நம்மை கனப்படுத்துவார் என்பது என் மகனே என்று நம்மளை அழைப்பாரே, நீ பிதாவின் குமாரனா இருக்கிறாய் என்று நம்மளை அழைப்பாரே, அதுதான் அந்த மகிமை. பிதாவாகிய தேவன் நம்ம கொடுக்கிற மகிமை. அதுக்காக வாஞ்சியா இருக்கு. இவ்வளவு பெரிய மகிமையான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லாமா? எவ்வளவு பெரிய மகிமை நம்ம கண்டு வச்சு அழைத்திருக்கிறார். அதனால நம்ம எல்லாரும் ஜெயம் கொண்டவர்களாய் எழுதி பிரகாசிப்போம். தேவனில் மகிழ்ப்படுவாராக. நம்மளால முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற இந்த சர்வ வல்லவரே, உங்க பேரன்பு எவ்வளவு பெரிதா இருக்கிறது அப்பா. உங்க நேசக்கரம் எவ்வளவு பெரிதா இருக்கிறது.